ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஆண்டவருடைய தோட்டத்தில் ஆளாளுக்கு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். அருமையான டேனியல் பீட்டர் சொன்னது போல அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்த பொழுது கூலிக்காரங்கள்லாம் வர்றாங்கன்னு உடனே கட்டாயம் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஜெபராஜ் அண்ணனை பார்த்தது, வசதி அக்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு தொடர்பு இல்லாமல். ஒரு சிலர்கிட்ட கேட்பேன், ஆரம்ப நேரில் சாக்ரட்டிஸ் இவங்களெல்லாம் சந்திக்கும் போது, அவங்கள ஃபோன் பண்ணும்போது சந்திக்கும் போது உடனே கேட்பேன், அண்ணன் எங்கள் ஊழியம் செய்துட்ருக்காங்களா? அவர் நல்ல ஊழியம் செய்துட்ருக்காருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர்களாக நாம் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 2 பேதுரு 1:10. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி எனக்கு வயது 22 வயது. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்குள்ளாக உள்ள வந்தேன். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். வறுமையிலே பரிசுத்தமாய் இருக்கிற பல தேவ ஊழியர்கள் வழமை வரும் பொழுது வழி தவறி போனதை என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். வழி தவறி இடறி விழுந்தவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் எவ்வளோ காலங்கள் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் தேசத்தின் பெரிய ஊழியர்களோடு எங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு. இன்று வரை அந்த அலுவலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த காலத்து ஆட்கள், அதனால எங்களுக்கு வரும். இப்போ வயது எனக்கு 61. இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஊழிய அனுபவத்தில் பேதுரு ஒரு காரியத்தை எழுதுறாரு பாருங்க. இவைகளை நீங்கள் செய்தால் இடறி விழுவதில்லை. எவைகளை நீங்கள் செய்தால் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் நீங்கள் இடறி விழுவதில்லை. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் மாம்சத்தில் போய் முடியலாமா? புத்தியினரே அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு எழுதுறார், பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். அப்ப இந்த வசனம் சொல்லுது, பேதுரு என்ன சொல்றாரு? ஒரு மனிதர், அதாவது ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பாஸ்டர், ஆண்டவருடைய ஊழியக்காரர், 10 பேரை வச்சு நடத்துகிறவங்க, அல்லது ஒரு சின்ன சபை வைத்திருக்கிறவங்க, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் சுவிசேஷ சபை கிடையாது, சுவிசேஷ ஊழியர். இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்டராக வளர்ந்துட்டு வர்றார். அவர் என்ன கேட்டார், பிரதர், நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே உங்கள் ஆலோசனை தான் கேட்குறேன், நியாயமாக நடக்கிறேன், நான் யாரையும் எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்யலை, நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேன், நான் பரிசுத்தமாக என் பர்சனல் லைஃப்பில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படவே மாட்டேன்றது. என் கையில் ஒரு 100 ரூபா வந்தால் கூட நான் ஒரு ஏழைகளுக்கு தான் உதவி செய்கிறேன். என் கையில் என்ன ரூபா வந்தாலும் நான் அதை அப்படியே ஊழியத்தில் தான் போடுவேன். நான் எனக்குன்னு எதையுமே மேன்மையாக எடுத்துக்கிறது இல்லை, சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதே இல்லையே, இப்படியே வாழணுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஒரு அதிர்ச்சி. அப்போ அவர் சொல்லி, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ரொம்ப ஜூனியர், என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வறுமையில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பரிசுத்தமாக இருப்பீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு வச்சுங்க, அப்புறம் நீங்கள் எப்படி ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் வேண்டாம், 2 மனு உம்மிடத்தில் கேட்கு, பைபிள் சொல். 2 மனுனா 2 ப்ரேயர் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னது? எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதிக ரூபாயை தந்து நான் கர்த்தர் யார் என்று மறுதளிக்காத முடியும், எனக்கு தரித்திரத்தை எனக்கு தந்து உங்களுடைய நாமத்தை நான் வீட்டில் வணங்கிறாத முடியும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு பௌசித்து என்ன செய்யுங்க
நடத்துங்க. ஒரு அலையில சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அம்மாவுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த நாட்களில் டிவியில் எதிர்கட்சிக்காரங்க நம்மளாம் பயணம் போட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு செல்ஃப் நிறைய செருப்பாக வச்சுருக்காங்க. ஒரு 200 ஜோடி செருப்பு வச்சுருக்காங்க. பொதுவாக லேடிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஹேண்ட்பேக் நிறையா இருக்கும், செருப்பும் நிறையா. இது உலகளாவிய உண்மை. இந்த அம்மா முதலமைச்சராக இருந்தவங்க, இயல்பாகவே அவங்க பணக்காரங்க, வேற இது இருக்காதா? ஒரு 200 ஜோடி செருப்பு என்கிட்ட ஒருத்தர் ஓடி, பார்த்தீங்களா இந்த அம்மா 200 ஜோடி, 1000 ஜோடியே வச்சிருக்கட்டும், வெளியில் போகும்போது நம்மள மாதிரி ஒரு ஜோடியை தான் போடுறது இல்லை. என்ன அவங்க கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பு போடுவாங்க, நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி கம்மியான செருப்பை போட்டுருவோம். அவங்களும் ஒரு ஜோடி தான் போட முடியும், நம்மளும் ஒரு ஜோடி. அது மாதிரி சேலை, பட்டு சேலையெல்லாம் காமிச்சா அந்த நாட்களில் எதிர்கட்சி சேனல் காமிச்சா, அது பட்டு சேலை அதெல்லாம் எண்ணிக்கை கடங்காமல் இருக்கு. பட்டுச்சேலை இவ்வளோ பட்டுச்சேலையா, எத்தனை பட்டுச்சேலை இருக்கட்டும், ஒன்று தானே கட்ட முடியும். போத்தீஸ் ஓனருடைய மனைவியாக இருக்கட்டும், கடையில் வந்தாச்சுன்னா எதை வேணாலும் எடுக்கலாம். அவங்க எதை எடுத்தாலும் ஒரு சேலை தான் கட்ட முடியும் அட் அ டைமில். என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி 10 பட்டுச்சேலை கட்டிட்டு போக முடியுமா அட் அ டைமில்? முடியாது. என்ன அவங்க கொஞ்சம் பணக்கார சேலை, விலை கூட சேலை, நம்ம கொஞ்சம் விலை கம்மியான சேலை கட்டிப்போம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஆண்டவர் எதையும் நமக்கு குறைச்சலாம் வைக்கல, கரெக்டாக வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருந்தாலும் 2 இட்லி சாப்பிடுவாங்க. பணக்காரங்க இப்போ இட்லியே சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறேன். சுகர் இல்லை, எல்லாம் இந்த கேப்பை கூழு கம்பங்கூழு இப்படி குடிச்சிட்டு அழியுது, அவ்வளோ வரும். இல்லை, நம்ம நல்லா சாப்பிட முடியாது, கர்த்தர் வச்சுருக்காரு, சாப்பிட்றோம். நம்ம வயிற்றுல தான் சாப்பிட முடியும். நிறைய நம்ம வீட்டில் இருக்குங்கிறதுக்காக அந்தளவு 10,000 புரோட்டா அப்படி சாப்பிட முடியுமா? முடியாது. 2 புரோட்டா தான் சாப்பிட முடியும். அதனால் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். நம்மளை பட்னி போட்டு நாம் திருடி தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீட்டில் வழங்கிடக்கூடாது. அதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நமக்கு நிறைய பணத்தை கொடுத்து அதில் அவரை ஏமாத்திட்டு போன ஊழியர்களுக்காக அவர் ரொம்ப வேதனையோடு இருக்கார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை 70 முதல்ல 12 சீசர்களை வச்சுருந்தார், அப்புறம் 70 சீசர்களை வச்சுருந்தார். அப்போ அந்த 70 சீசர்களும் இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும்னு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையில் 12 பேர் முன்னாடி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ கேட்கும்போது அப்படி உள்ள ரொம்ப ஒரு வேதனையில் அவர் கேட்குறாரு. அதே போல் ஒரு தரிசனம் உண்டாயிட்டு ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு ஜெபிக்காரு? தீர்க்க தரிசன வரத்தை தாரு ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை தாரு ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை தாருன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசன வரம் நல்ல உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம். இப்போ தீர்க்க தரிசனம் மேலே எல்லாருக்குமே சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் விசுவாசியிலேருந்து கீழே உள்ள கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வர மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம தீர்க்க தரிசனம் மேலே சந்தேகம் வந்துருச்சு. எல்லாம் அப்படி ஒரு குழப்படியான சூழ்நிலையில் இப்போ இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தது. அவங்க ஒருத்தர் தீர்க்க தரிசனம் வரவந்தா கூட பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த டைமில் அந்த ஊழியக்காரரு அன்று எனக்கு தீர்க்க தரிசனம் வரதை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்த உடனே ஆண்டவர் அவற்றை என்ன செய்யறான் சொன்னார், ஏப்பா உனக்கு எதுக்கு தீர்க்க தரிசனம் வரோம் அப்படின்னு கேட்டார். என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறீங்க? இதெல்லாம் ஆண்டவருடன் நேரில் பேசினார் அப்படின்னு உள்ளத்தில் அப்படி சில உணர்வுகள், அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அவர் கேட்டார், ஏன் ஆண்டவரே எனக்கு எல்லாரும் அந்த வரதை சொன்ன உடனே நிறைய கூட்டம் வருது, மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜெபிக்க வர்றாங்க, அப்போ நிறைய தீர்க்க தரிசனத்தில் ரகசியங்கள் வெளிப்படுது, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க அல்லது உணர்த்தப்படுறாங்க, அப்போ அவங்க எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நாங்கள் அப்படியே ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இப்போ நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளு, நீ இப்போ தீர்க்க தரிசனம்லாம் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், நீ நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் போய் மக்களுக்கு சொல்லிகிட்டே வா. நீ ஒருத்தரும் அங்கீகரிக்கலைன்னா கூட நீ பயப்படாத, பேசாமல் நீ இரு, நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னா. ஆனால் இவரால் முடியல. இன்னொருத்தட்ட போய் கேட்டிருக்காரு, தீர்க்க தரிசனம் பேசணும், என்ன செய்யலாம்? அந்த ஆள் பாருங்க, அந்நிய பாஷை பேசுவியா கேட்டிருக்காரு. ஆமாம், அந்நிய பாஷை பேசுவேன். அப்போ அதை தீர்க்க தரிசனமாக நீ கன்வெர்ட் பண்ணிட முடியாது. இதுதான் எப்படின்னு தெரியலன்னு அவர் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. தீர்க்க தரிசன பயிற்சி மையம் தமிழ்நாட்டில் இருக்கு, அப்படி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம், உடனே தீர்க்க பயிற்சி மையம் இருக்குன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. இவங்க தீர்சம் சொல்ல ஆரம்பிச்சு அப்படி போயிட்டாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, கால ஓட்டத்தில் அப்படியே ஃபேடாகி போயிட்டாங்க. சரி, அப்போது நம்முடைய அழைப்பு என்ன,
நம்மை தேவன் எதற்கு தெரிந்து கொண்டார்? இதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தெளிவாக உணர்ந்துக்கிறோம். சரிதானா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கிடுங்க. 24 வசனம், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். 24 வசனம் இந்த கால சூழ்நிலை, இந்த அரசியல் சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக சரியான ஒரு அதிகாரம், ஒரு நிருபம். மொத்தம் 149 வசனங்கள் தான் இருக்குது. 149 வசனம். ஒரு வசனத்துக்கு ஒரு நிமிடம் வச்சா கூட 149 நிமிஷத்தில் இந்த நிருபத்தையே நம்ம ஒரு தடவை என்ன செய்யலாம்? படிச்சிடலாம், வாசிச்சிடலாம்ல. வாசிச்சாதான் 10 நிமிஷத்தில் வாசிடலாம், படிச்சிடலாம். என்ன சார்? இப்போ பாருங்க, முதல் வசனம் வாசிங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான். போதும். நான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா நான் எப்படி உருவானேன்? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. ரொம்ப முக்கியம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் உறுதியாக்கணும். இன்னைக்கு இந்த ஊழியர் கூட்டத்தில் உறுதியாக்கிட்டு தான் வெளியில போகணும். ஒரு கிளியர் கட் இருக்கணும். பவுல் அவருடைய வாழ்வில் ஆண்டவர்களை வந்த பிறகு அவர் எல்லாவற்றையும் ஒரு நல்ல ஃப்ரேம்குள்ள கொண்டு வச்சார். நான் யார், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய அழைப்பு என்ன, நான் எப்படி ஓடணும், எந்த ட்ராக்கில் ஓடணும், எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டார். அதனால தான் பவுலுடைய வாழ்க்கையில் எந்த சர்க்கிளும் இல்லை. வாட்டில் சரியாக இந்த பாதையில் ஓடிட்டு தான் கடைசி சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்லாம் அவர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேல், என் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமும் அன்பும் வைத்து அவர் நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு கிளியர் கட்டாக நீங்கள் இதை ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. நிறைய நேரங்களில் எனக்கு நான் பார்க்கிற பல ஊழியர்கள் அவர்களுக்கு இன்னைய வரைக்கும் தேவன் என்னை எதற்கு அழைத்தார், நான் என்ன ட்ராக்கில் ஓடணும், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரியாமலே ஆனால் நல்லா ஊழியம் செய்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை படிச்சிங்கன்னா, ஒரு நாள் அப்பல்லோ வர்றார் ஒரு சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சில் அப்பல்லோ பேசுகிறார் பாருங்க, அனல் தெறிக்கி பேசுகிறார். பைபிளில் அப்படிதான் போட்டிருக்கு. ஆவியிலே அனல் உள்ளவனாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார் பவுல் அப்போஸ்தலர். அப்பல்லோ யாரும் பைபிள் டீச்சர். தேவனுடைய வார்த்தையை அப்படி எடுத்து எல்லா வாரியாக எடுத்து பேசுகிறார். சர்ச்சில் பேசுகிறாரு, அனல் தெறிக்குது அவருடைய பேச்சில். அந்த சர்ச்சில் தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, ஆக்கில்லா பிரிசில்லா. 2 பேர், கணவன் மனைவி, குழந்தை இல்லாதவங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னா அதை பெரிய சாபமாக ஒரு மாதிரிலாம் பேசுவாங்க. இப்படிலாம் கிடையாது. குழந்தை இருக்கிற தம்பதிகளோட குழந்தை இல்லாத தம்பதிகள் பாக்கியவதிகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சர்ச்சில் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. கவனிச்சு நல்லா பேசுகிறார் இருந்தால். ஆனால் இவர் அபிஷேகம் பண்ணல. நல்ல பேர், ஆனால் இவர் பேசுகிறார் ஆவியிலே அனல் உள்ளவனாய் பேசுகிறார். இப்போ வைகோட்ட நீங்கள் பைபிள் கொடுத்தீங்கன்னா அனல் தெறிக்க பேசுவார் இருந்தால். அதை விட கலைஞர்கிட்ட பேச விட்டீங்கன்னா அவர் இல்லை. இது பேச விட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா நம்ம பிரசங்கம்லாம் 10 பைசா கூட பேசக்கூடாது. அவங்க அப்படி பேசக்கூடியவங்க, நல்ல ஆரேட்டர்ஸ், அழகாக பேசுவாங்க. அதனால திருக்கி பேசுவார். வைகோல்லாம் என்ன பொருள் கொடுத்தாலும் பேசுவார் அவர் வாட்டில். அப்படி பேசக்கூடிய ஆளுக்கு. ஆனால் அவன் அபிஷேகம் பெறல. அப்பல்ல உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட போய் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போய் இந்த ஊழியக்காரரை நீங்கள் மத்தியானம் சாப்பாடுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் மத்தியானம் நல்லா விருந்து வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க அப்பல்லோட்ட, உட்காரியா நல்லா பேசுனேன், அதனால திருக்க பேசுனேன், ஆனால் உனக்கு அபிஷேகம் தேவை, ஒரு அலையில அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிக திட்டமாய் அவருக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. மூடி பிரசங்கியர், அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு ஆரம்பத்தில் அபிஷேகம் கிடையாது, ஆனால் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரும் ஆவியில் அனல் உள்ளவனா பிரசங்கம் பண்றார். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அவர் லண்டனுக்கு வர்றார். அமெரிக்காவிலிருந்து லண்டனில் அவருக்கு அழைப்பு வந்து அங்கே ஒரு சர்ச்சில் பேசுறதுக்காக அவர் வரும் பொழுது 2 சகோதரிகள், வயதான கிழவிமார், அதாவது விதவை தாய், 2 பேர், 2 பேருக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும்.
அந்த 2 பேரும் சர்ச்சில் உட்காந்து இவருடைய பிரசவத்தை கேட்குறாங்க. அவங்க நல்ல தேவ பிள்ளைகள் 2 பேரும், வயதான கர்த்தரோடு நல்ல தொடர்பு உள்ளவங்க. பிரசங்கத்தை கேட்டால் சூப்பராக பேசுறாரு, நிறைய பேர் கை ஒதுக்கி ஒப்பு கொடுக்குறான். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இல்லை. உடனே இருந்துச்சா இந்த 2 பாட்டிமாரும் அப்படியே போய் பிரசங்கெல்லாம் முடிஞ்சோடனே அவ்வளோ கூட்டம், எல்லாருக்கும் அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பாட்டிமா பார்த்து, பாட்டி உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் அப்படி கேட்குறாரு. இல்லையா, நாங்கள் 2 பேரும் உனக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம். பார்த்தாரு, அத்தாடி எனக்கே வா. இப்போ நம்ம ஒரு கற்பனுடைய வைப்பேன், 4 மாடியில் ஒரு திறப்பு வசதி ஜெபம் நடக்குது. நீ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. எல்லாம் முடிச்சுது, அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் அனுப்பி எல்லாத்தையும் பார்த்து அனுப்பி எல்லாம் முடிச்சவரை உட்காந்துருக்கும் போது நான் போகிறேன். உடனே வாங்க பிரதர், உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கறதுல, இல்லை பிரதர் நான் உங்களுக்கு ஜெபம் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் என்னை எப்படி பார்ப்பார். கரெக்டாக தான் இருக்கானா இல்லை? அதே மாதிரி இந்த ஐயாட்ட போய் அப்போ அவர், ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையானவர். யார்? மூடி பிரசிங்க. உடனே அவர் கேட்குறாரு, இருக்குமா அப்படின்றார். இல்லையா, நீங்கள் அபிஷேகம் பெறணும், நீங்கள் பரிசுத்தாவிய அபிஷேகம் பெறாமல் ஊழியம் செய்றீங்க. ஊழியத்தை கர்த்தர் நடத்துறாரு, நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, இதோட திருப்தி பெற்றக்கூடாது, இன்னும் நிறைய படிகள் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, நீங்க அபிஷேகம் பெறனால நாங்கள் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்க போறோம்னு அவருக்கு புரியல. அவர் சொன்னாராம், இது அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்திற்கு மூடி பிரசங்கம் புக்கு இருக்கும், அதை படிச்சு பாருங்க. நானும் அதுல இருந்து தான் பேசுறேன். அப்போ அவரு என்ன சொல்றாரு, ஏமா நீங்க எனக்காக ஜெபம் பண்றத வேஸ்ட், அதை விட்டு எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி போய் லண்டன்ல இன்னும் நிறைய பேர் ரசிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் ரசிக்கப்படாம அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க, நீங்க போய் மணிக்கணக்கா எனக்கு ஜெபம் பண்றீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா. இல்லையா, உங்களுக்கு ஜெபம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டியமாக போயிட்டாங்க. போனோடனே இவர் அசால்ட்டை விட்டுட்டார், இவர் ராத்திரி விட்டார். ஆனால் வந்தாலும் இவருக்கு இந்த 2 பாட்டியமாக சொல்றது மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்படி சொல்றாங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை நம்புறோம், பைபிளை நம்புறோம், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கார். ஆண்டவர் எனக்குள்ள இருந்தால் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை எழுந்திருக்கு. அதுக்காக தான் நான் அதையும் சொல்றேன். உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, அப்படி ஆட்கள்லாம் வருவாங்க. அதாவது உங்கள் புதுசாக வர்ற விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டா என்ன அர்த்தம்? வெளியில் நிற்கிற இயேசு உள்ளே வந்துட்டார், உள்ளே வந்துட்டார்ல, அவர் தானே ஆவியானவர். ஆமாம், அவர் தான் ஆவியானவர். அப்போ ஏசுநாதர் எனக்குள்ளே வந்தா அப்போ ஆவியானவருக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். அது ஆவியின் அபிஷேகம்னு தனியாக ஒன்று இருக்கு நடத்துறிய அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு சம்பவம் நடந்துச்சு. உடனே இவருக்கு ராத்திரி தூக்கம் வரல. சரி, அந்த அம்மா பேசுனதை போட்டு மனசை போட்டு உழப்ப வேண்டாம், நாளைக்குள்ள செய்திக்காக மீட்டிங்காக நம்ம ஜெபிப்போன்னு முழங்கால் போட்டார். அது 1 மணி இருக்கும். அவர் முழங்கால் போட்ட அந்த வினாடியில பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்ப ஆரம்பித்தார். அவருக்கு என்னன்னே தெரியாது. நல்லா நீங்க அதான் கவனிக்கும். அவர் பரிசுத்தாவி உண்டு என்பதே அவர் கேள்விப்படவே இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாரம் வந்துச்சு, அழுக வந்துச்சு, அழிந்து போற ஆத்மா கொடுத்த பாரம் வந்தோட பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கத்துல ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஜனங்க கைதுக்கு ரசிக்கப்பட்டாங்க, கண்ணீரோடு வந்தாங்க. ஓ, இதுதான் ஊழியம் நினைச்சிட்டார். இப்பதான் முழங்கால் போடுறாரு. அவர் அறியாமலே ஏதோ ஒண்ணு அவர் மேல அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஸ்டாப்னு கத்துனாராம். ஆண்டவரே போதும், நிறுத்துங்க, இதுக்கு மேல அபிஷேகம் நான் வெடிச்சிருவேன் அப்படின்னாராம். ஏன்னா அதே டைம்ல அந்த 2 பாட்டியமும் வீட்டில் ஆண்டவர் ஒரு நல்ல பிரசங்கியாரு, இவர் விட்டுறாதிய அபிஷேகத்தால் நிரம்புங்க. அல்லேலூயா. அதன் பிறகுதான் மூடி பிரசனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. அப்ப ரட்சிப்பின் அனுபவம்ங்கிறது வேற, அதுக்கு அடுத்து அபிஷேக அனுபவம்ங்கிறது வேற. 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? அந்த அனுபவங்களை பெற்றிருக்கணும். சரி, அவ மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, நான் தேவனாகிய கர்த்தரால் இந்த ஊழியத்திற்கு அப்போஸ்தலனாய் ஏற்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். அடுத்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்த 4வது வசனம் ரொம்ப முக்கியம். 4வது வசனம் வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனி, ஆண்டவருடைய சிலுவை மரணம் எதற்கு? நம்ம இன்னைக்கு நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தயவு செய்து என்ன பிரதர், கலாத்தி சபைக்கு பவுல் எழுதுனது, நம்ம எல்லாருமே பவுல் மாதிரி ஊழியம் செய்துட்டு இருக்கவங்க.
விசுவாசிகளுக்கு எழுதுனது நாங்கள் எதுக்கு தியானிக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு வந்து கிளியர் கட்டாக நம்முடைய லைஃப்பில் சில காரியங்களை சரி பண்ணிக்கணும். முதலாவது, இயேசு சிலுவையில் ஏன் மரித்தார்? இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆடிக்கார் நமக்கு வாங்கி தரதுக்காக அவர் சிலுவையில் மரிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். அப்போ அவர் சிலுவையில் ஏன் மரித்த இந்த கலாத்தியருக்கு, ஏன்னா கலாத்தியருடைய நிலைமையும் அதுக்கப்புறம் சொல்றேன். கலாத்திய நாட்டு சபைகளுக்கு, கலாத்திய நாட்டில் 4 சபை இருந்துச்சு. 4 இவர் மூலமா உருவானதான். அந்த 4 சபைக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு கடிதத்தை அவர் எழுதுறார். பிரிக்கியா, பிம்பிலியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பட்டணங்கள், இந்த 4 ஊர்கள்லையும் 4 சபை, 4க்கு சேர்த்து கலாத்தியா நாட்டு சபைன்னு வச்சிருந்தார். அந்த சபைகளுக்கு எழுதின ஒரு கடிதம். இவர் சொல்றாரு, முதல்ல கிளியர் கட்டா நீ புரிஞ்சிக்க, சிலுவையில் இயேசு ஏன் மரித்தார். இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணுமா, நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி. பொல்லாத பிரபஞ்சம், அது என்னதெல்லாம் பொல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரங்க தானே, நிறைய பேருக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதனால பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஊழியக்காரர் வந்துட்டோம். இனிமேல் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் எந்த காரியமும் நம்மளை டச் பண்ணக்கூடாது. ஒரு அலையில சொல்ல பார்க்கலாம். அது விபச்சாரம், வேசித்தனம் மட்டும் இல்ல, எல்லாமே ஆண்டவர் முதல்ல மோசே, ஆரோன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் யோசுவா மூலமா ஜனங்களை நடத்துறாரு. அப்ப யோசுவா மூலமா நடத்தும் பொழுது கிட்ட வந்துட்டாங்க, கானான் தேசம் கிட்ட வந்துட்டாங்க. உள்ள போகணும், யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், அதெல்லாம் நிறைய விழாவாரியா இருக்கும். உள்ள எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு யோசுவா 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார். எல்லாம் சொல்லிட்டு கடைசி சொன்னார் யோசுவா, உள்ள 6 விதமான முரட்டு ஜாதியினரை முற்றிலும் விரட்டாம நான் உள்ள வச்சிருக்கேன். இந்த பலஸ்தீனாவில் இருக்காங்க, ஏவியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், அமலேக்கியர், பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிற 6 விதமான முரட்டு ஜாதியை நான் உள்ள வச்சிருக்கான். இருப்பான், அவன் இருந்தா தான் இவன் ஒழுங்கா இருப்பான். நம்ம கிதியோனுடைய புஸ்தகத்தை, அந்த கிதியோனுடைய வரலாறு படிக்க வரும் பொழுது, தேவ ஜனங்கள் மேலே பயங்கரம் உண்டானதினால் ஜனங்கள் ஒருமனப்பட்டு வந்தாங்க. ஜனங்கள் என்ன செய்யலாம்? ஒருமனப்படும். பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆர்சி இருக்கும், சிஎஸ்ஏ இருக்கும், பெந்தேகோசே இருக்கும், தாபட பெந்தேகோசே இருக்கும், இண்டிபெண்டன்ட் பெந்தேகோசே இருக்கும். எல்லாமே இருக்கு, இப்பவுமே இருக்கு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவரை கண்டா அவருக்கு பிடிக்காது, அவரை கண்டா இவருக்கு பிடிக்காது, இவரை கண்டா அவருக்கு பிடிக்காது. நீ ஆவி இல்லைன்னு இவர் சொல்லுவார், அவன் ஆவி இல்லைன்னு இவர் சொல்லுவார், இவரை இன்னொருத்தன் இவன் ஆவி இல்லை அப்படின்னு சொல்லுவான். பெந்து அவன் கம்யூனிஸ்டார் பார்ப்பான், நீ ஒருத்தனுமே ஆவி இல்லைடா அவன். அவன் என்ன கேட்குறான் நம்மகிட்ட கிறிஸ்தவனை பார்த்து கேட்பாங்க. இது என்கிட்ட கேட்ட கேள்வி. கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது எல்லா மதத்துக்காரனும் இருப்பான். அவன் கேட்ட கேள்வி, நீங்கள் அல்லாவையும் இந்துக்களுடைய கடவுளையும் ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்பா. நான் சொல்லுவேன், இல்லை ஏற்றுக்கிட மாட்டேன். அப்போ ஒரு பாய் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்பான், நீங்கள் இயேசுநாதரையும் இந்து கடவுளையும் ஏற்றுக்கிடுவீங்களா? இல்லை, நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். அப்புறம் இந்துக்காரங்க நிறைய டீச்சர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் இயேசுவையும் அல்லாவையும் கடவுளாக ஏற்றுக்கிடுவீங்களா? அவங்க எங்கள் கடவுள் அவங்களையும் நாங்கள் வச்சுக்கிடுவோம், பூஜை அறையில் அந்த ஃபோட்டோவையும் வச்சுக்கிடுவோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இந்த கடவுள் தான். நீங்கள்லாம் பகுதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் மொத்தமாக கடவுள் இல்லைங்கிறேன். நீங்கள் என்ன பெரிய குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்க. அவன் கம்யூனிஸ்டுக்காரன், அவனும் வாத்தியாராக இருக்கான். அதான் கடவுளே இல்லைங்கிறவங்க. அது என்ன சொல்கிறேன், நீங்கள் பகுதியாக கடவுள், இந்த கடவுள் இல்லை, இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ சொல்கிற கடவுளை அவன் ஏற்றுக்கிற மாட்டேக்கா, நான் மொத்தத்தில் எந்த கடவுளையும் ஏற்றுக்கிறது. இப்படி தான் பிரச்சனை. எல்லாரும் திடீர்னு சட்டம் போட்டான் பாருங்க, மதம் மாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மார்க்கும் போட்ட உடனே நூற்றாண்டு மண்டபத்தை திறந்து விட்டார் பிஷப். எல்லாரும் வந்துட்டாங்க. கத்தோலிக்க பாதிரியார் இருக்காரு, சிஎஸ்ஐ பாதிரியார் இருக்காரு, பெந்தேகோஸ்தேல உள்ள எல்லா பெருந்தலைகள், லாரன்ஸ், மருதையா, ரத்னம், பால், அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இருந்தா ஒற்றுமையா கை கோர்த்து சிரிக்காங்க. சட்டம் போட்டா தான் நீ அவ்வளவு பேர் ஒண்ணா வருவ, புரியுதா?
அப்ப தேசத்து ஜனங்கள் மேல் பயங்கரம் உண்டானதால் ஜனங்கள் ஒருமனப்பட்டு வந்தாங்க. என்ன செய்யறது ஆண்டவர் நினைக்காரு, எல்லாம் ஊழியக்காரங்க நம்ம ஏன் தோட்டத்தெல்லாம் வேலை செய்றீங்க, ஏன் ஒருத்தர் முகத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமா சகோதரர்களா இருங்கன்னு சொல்றாரு. நம்ம கேட்க மாட்டோமா பாக்குறாரு, எங்க ஆப்பு வச்சா இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணு சேர்ந்தா மகிழ்ச்சி. அவர் எல்லாரையும் நேசிக்கணும்னு விரும்புறாரு. அவங்க அவருடைய ஊழியக்காரங்க நம்ம, அதனால நம்மளை ரொம்ப எதிர்பார்க்காரு. நாம் இல்லைன்னு சில நேரம் நம்மளை அதை மாதிரி சொன்னார், 6 முரட்டு ஜாதி உள்ள வச்சிருக்கேன், அவன் இருப்பான், நீ இந்த ஜனங்களை உள்ள கொண்டு போ, அப்பதான் இவன் ஜெபிப்பான். ஒருத்தருமே இல்லை, எல்லாமே சுகமா இருந்தனா அவன் படுத்து தூங்கிடுவான். அதனால அவன் ஒரு இடைஞ்சலுக்கு இருந்தா தான் இவன் ஜெபம் பண்ணுவான், அதனால வச்சிருக்கேன். ஆனால் உன் மக்கள்கிட்ட சொல்லு, அவர்களுடைய முறைமையை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு இன்னைக்கு திருச்சபைக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, அந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உத்திகளும் உள்ள வந்துருச்சு. டான்ஸ் வந்துருச்சு, கலர் லைட்ஸ் வந்துருச்சு, புகையெல்லாம் வந்துருச்சு, எல்லாமே உள்ள வந்துருது. பார்த்தீங்களா? இது ஏன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஊழியக்காரங்க உங்களுக்கு இது ஒரு ரகசியம், நமக்கு மட்டும், வேற யார்ட்டையும் போய் சொல்லிவிடாதீங்க. இதெல்லாம் தியானிக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரியா? ரைட். இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது எதற்காகங்கிறத முதலாவது ஊழியக்காரனை நாம தெளிவா வச்சுக்கணும். எந்த நிலைமையிலும் நீங்க சோரம் போயிடாதீங்க. பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் நம்மை ஒன்றும் செய்யக்கூடாது. நம்மளை அது நம்முடைய இதை மாற்றக்கூடாது. ரொம்ப கவனம். முதல் நூற்றாண்டு திருச்சபையே இந்த பொருளாதார ஊழியக்காரங்களை மாத்திருச்சு. பணக்காரன் வந்து அவனுக்கு ஒரு சிறப்பு சலுகை சர்ச்சுக்குள்ள. யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரிகள் எது பணக்காரங்களுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டு ஏழைய நீ அங்க போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஊழியக்காரன் யாரும் விபச்சாரக்காரன். எவ்வளவு அசிங்கமான பாவத்தோட நம்மளை ஒப்பிடுறாரு யாக்கோபு. அப்ப அன்னைக்கே மினுக்குள்ள வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு மோதிரம் போட்டுக்கிட்டு வந்தவனுக்கு சர்ச்சில் நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இன்னை வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. எதுல? சிஎஸ்சியில் இல்லை, உண்மை சபைகள் நடந்துகிட்டு. சரி, அப்ப பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம விடுதலை செய்யும்படி ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த உலகத்து மனிதர்கள் பொல்லாத பிரபஞ்சத்தில் உள்ள காரியங்கள் நம்முடைய ஆராதனைக்குள்ளே, நம்முடைய பிரசங்கத்துக்குள்ளே அது வரக்கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர். ரொம்ப புரிஞ்சுக்கணும், நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒரு 8-9 பாயிண்ட் இருக்கு. நம்ம ஒண்ணுன்னா என்ன செஞ்சிடலாம், அந்த அதிகாரத்தில் உள்ள நம்ம பார்த்துடலாம். இப்போ அவர் சொல்றார், 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை அழைத்தவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே பிரதர். சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வேறல்ல அப்படி சொல்லிட்டு 8வது வசனம் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அவர் அதில் ரொம்ப அழகா பவுல் தன்னை இணைச்சு சொல்றார். நாங்கள் ஏற்கனவே சுவிசேஷத்தை கரெக்டா சொல்லிட்டோம் உங்களுக்கு. நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை நாங்களாவது நாங்களே காலப்போக்கில் மாறிடலாமே. நாங்கள் மனுஷங்க தானே. அந்த உணர்வு நமக்கு எப்போது இருக்கணும். பவுல் சொல்றார், நாங்களாவது யார் சொன்னாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷம் ஒன்றுதான். அந்த சுவிசேஷம் என்ன? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இயேசு நமக்காய் பலியானார். தாங்க சுவிசேஷம். ஒரு நாள் அவர் வந்து நம்மளை அழைத்துச்சு. அது பூரண சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தவிர இன்னைக்கு நான் ஏன் இது சொல்றோம், நம்ம தியானிக்கிறோம்னா, இன்னைக்கு புல்பிட்ல வேறொரு சுவிசேஷம் வந்திருக்கு. அந்த ஆண்டவரே அந்த ஊழியக்காரங்களுக்கு தரிசனம் கொடுக்காரு. யாருமே பொய் சொல்லலைங்க. பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்கல்ல, என்னை ஒரு பெரிய கக்கூஸ் கட்ட சொன்னார் ஆண்டவர், என்னை ஒரு அதை செய்ய சொன்னார், இதை சொல்றாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே கம்பத், எல்லாமே கம்பத். புரிஞ்சுக்கணும்.
இதை அவங்க சும்மாவும் சொல்லலை, ஜனங்களை வஞ்சிக்கணும்னு பிளான் பண்ணி வஞ்சிக்கல. நல்ல ஊழியக்காரங்க அண்ணாச்சிமார். அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தரிசனம் ஆகுது, அவங்களுக்கு விஷன் வருது. அதைத்தான் அவங்க உறுதியாக சொல்லி அதையும் செய்கிறாங்க. ஆனால் அந்த விஷன் கொடுக்கறது யார் அப்படின்னா வேறொரு இயேசு. பவுல் வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்றாரு, பவுல சொல்றாரு, அவர்கள் வேறொரு இயேசுவை அறிவிக்கிறார்கள். அவர் முதல் நூற்றாண்டு திருச்சபை சீரும் சிறப்புமா வளர்ந்து வரும் பொழுதே வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம் உள்ள வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு 21ஆம் நிமிஷம்ல என்ன நிலைமை பாருங்க. வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார். அது நம்மள மாதிரி இந்த சின்ன ஊழியர்களை எல்லாம் அப்படியே கலகப்படுத்தி இப்போ நம்ம தப்பாக ஊழியம் செய்கிறோமோ. ஏன் நமக்கு 10 பேருக்கு மேலே நம்ம சர்ச்சில் கூட்டமே வரமாட்டேங்குது. எல்லாம் பண்ணி பார்க்குறோம், அவங்கள மாதிரியே ஜெபிச்சு பார்க்குறோம், அவங்கள மாதிரியே தீர்க்க தரிசனம் சொல்லி பார்க்குறோம், அவங்கள மாதிரியே நம்ம எல்லாம் செய்கிறோமே, ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறோமே. ஏன் என் சபை வளரலை? இந்த வளர்ந்த சபைக்காரங்க இப்படி ஏளனமாக பார்ப்பாங்க நம்மளை. சின்னவன் 1000, சிறியவன் ஒரு ஊழியக்காரர் இருக்கார் எங்கள் பாலிமன்றம். அவர் சொல்லுவார், சின்ன ஊழியனால 1000 விசுவாசி இருக்குங்க. எங்கே போகிறது? அப்போ நம்மளாம் ஊழியக்கார வரிசையிலே நிச்சயம் மாட்டோம், வரவே மாட்டோம். ஆனால் அவர் 2 பேரோட தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதை சொல்லணுமா இல்லையா? நான் 2 பேரோட தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு 20,000 பேர் வர்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் இடம் ஊழியர்களுக்கு சொல்லணும். தனக்கு இவருக்கு பெரிய ஊழியம் வந்தோன்னு சொல்லிட்டாரு. சின்னவன் 1000 அப்படின்னு சின்ன ஊழியக்காரனால, சின்ன பாஸ்டர்னாலே 1000 விசுவாசி. அப்போ 1000க்கு குறைவாக இருக்கிற ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்கள் உள்ளவும் மனம் மகிழ்வாய். ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய ஊழியராக இருக்கார், அவரை பகிக்கவும் முடியாது. ஆனால் அவங்க அப்படி துணிகரமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க தமிழ்நாட்டில், எதுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வந்தார். அவர் 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டார். ஏன்ட்ட கேட்டார், நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து டீச்சர்கிட்ட நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ மாதம் 1 ரூபா தரீங்களா எங்கள் ஊழியத்துக்கு? நாங்கள் மிஷினரி ஊழியம் செய்கிறோம்னு கேட்டார். இப்படி கேட்டாருங்க. அவருடைய 85வது வருஷம் ஒரு பேம்லெட் அடிச்சிருந்தார். ரொம்ப நாள் வச்சுருந்தேன், இந்த ஊழியர்களை குற்றப்படுத்தக்கூடாது தூக்கிறோம் போட்டேன். அதில் 5 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவை, 10 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவை. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஒரு பேம்லெட் அடித்து தான் ஊழியத்தை அவங்கெல்லாம் வளர்த்தாங்க. அதே மாதிரி நம்ம செய்வது தவறு இல்லை, தவறுன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் வளர்ந்துட்டார். இப்போ அதே ஆளு இப்போ தூத்துக்குடியில் இல்லை, ஆனால் இவர் இருக்கார், உயிரோட இந்தியாவில் தான் இருக்கார். அவர் இப்போ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். அவர் இப்போ தூத்துக்குடிக்கு வந்தார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு பெரிய நற்செய்தி கொடுத்தார். அவர் சொல்கிறார் மேடையிலேருந்து, பிச்சை காசு கேட்குற, காணிக்க கேட்குற, உனக்கு அசிங்கமாக தெரியலையா? நீ பிச்சைக்காரனாவா ஆண்டவர்? அந்த கூட்டத்தில் நானும் உட்காந்துருக்கேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ பிச்சைக்காரன் தான் என்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு உனக்கு கோடி கோடியாக பணம் வந்துச்சுன்னொடனே இன்னைக்கு கேட்குற ஊழியக்காரன் உனக்கு பிச்சைக்காரனாக தர்றான். இப்போ அன்னைக்கு நீ கேட்ட. அதனால தான் பவுல் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு 51 சங்கீதத்தில், தன் பிழைகளை உணர்கிறபடியா மறைவான குற்றங்களுக்கு நீங்க. அவங்க இன்னைக்கு டாப் லெவலில் வந்த உடனே நம்ம அதே தான் என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஊழியம் வளர்ந்துடாதான் பார்க்குறோம். அவங்களும் அப்படி தான் மேடையில் பேசிக்கிறாங்களா? நமக்கு என்ன ஆகிருப்போது, நம்ம சபை நடத்துகிற போதே நமக்கு ஒரு 4 வருஷம் தொடர்ந்து சபை நடத்த 5வது வருஷம் அப்படி போர் அடிச்சது, ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்ம செய்தது ஊழியம் தானா? இது கர்த்தர் அங்கீகரித்த ஊழியம் தானா? இந்த ஊழியத்தெல்லாம் நம்மளை வச்சிருக்காரா அப்படின்னு நமக்கு சோர்வு வந்துடும். பிரசங்கம் பண்ணுறதுக்கே சோர்வு வந்துடும். பிரியமானவர்களே, அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. எல்லாம் வேறொரு இயேசுவுக்கு அவங்க செய்கிறாங்க. அந்த இயேசு அவங்கள பணக்காரராக வச்சிருக்காங்க. ஒரு அலையிலே சேர்ந்து பார்க்கலாம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. இங்க அவர் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லை. 10வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1:10. இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. புல்பீட்டில் முன்னாடி போய் நின்னாச்சுன்னா தேவனை மாத்திரம் பார்த்து அவரை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன். கொஞ்சம் கூட நீங்க அதை சமரசப்படுத்திக்காதீங்க. அப்படி பேசினா
அடுத்த மாதம் எங்களை கூட மாட்டாங்களே, அடுத்த பிரசங்க இந்த பிரசங்க சரியில்லைன்றவாங்களே, சொல்லட்டும். அழைத்தது தேவன், அழைத்தது தேவன். ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. நீங்க அவரை முழுமையா முதல்ல நம்புங்க. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி விட்டார். கடைசி வரை என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், என்னை நடத்துவார். நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவை நம்பாத, கடவுளையே நம்பாத இந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க ஆண்டவர் அன்பே உருவான ஆண்டவர்னா ஏன் ஏழைகளை படைச்சாரு? கொஞ்சம் பணக்காரங்களை படைச்சிருக்காரு, கொஞ்சம் ஏழைகளை படைச்சிருக்காரு, கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தை படைச்சிருக்காரு, கொஞ்சம் பிச்சைக்காரங்களை படைச்சிருக்காரு. ரோட்டில் மெண்டலா திடுறான், கண்ணு தெரியாம திடுறான், எல்லாம் உங்க இயேசுநாதர் தானே படைச்சாரு. ஆமா, எங்க இயேசுநாதர் தான் படைச்சு. ஏன் அப்படிலாம் படைச்சிருக்காரு அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்னா, அன்பே உருவான தெய்வம் சொல்றீங்க, எல்லாரையுமே பணக்காரனா படைச்சிட வேண்டியதானே? எல்லாரையுமே பணக்காரனை படைச்சா என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் இந்த இந்தியா தாங்க. இப்போ இந்தியாவினுடைய மக்கள் தொகை 131 கோடி, 140 கோடி வச்சுக்கிடுவோம். நம்ம தான் ரூபா அடிக்கிறோம், நம்ம கவர்மெண்ட் தான் அடிக்குது ரூபா. உடனே ஒரு 141 கோடி ரூபா அடிச்சு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கையில் வீட்டில் 4 பேர்னா 4 கோடி ரூபாய் கரன்சி, புது கரன்சி, கள்ள நோட்டு, புது நோட்டு அடித்து உங்கள் கையில் கொடுத்தாச்சு. எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டோமா? அப்புறம் என்ன ஆகும் பாருங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ரோட்டில் காய்கறி போட்டு அம்மா வகையில் 1 கோடி இருக்குங்களா, எப்படி ரோட்டில் கடை ஓடுவா? மிச்சம் நீங்கள் கடை பண்ணுவாரு. மளிகை கடை அண்ணாச்சி எப்படி கடை வச்சுருப்பாரு, கடையை அடைச்சிருவாரு. 1 கோடி ரூபா வந்து 100 ரூபாய் கேட்டி கடையை திறந்து வச்சுருப்பாங்க. டீ கடைக்காரன் டீ கடையை அடைச்சிட்டு போயிடுவான். அவ்வளோ வேறு சும்மா இருப்பாங்க. எல்லா கையும் 1 கோடி ரூபா இருக்கும். பசிக்கு என்ன செய்ய? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நான் 11th 12th பையங்க, எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்த பையங்களுக்கு இந்த பாடத்தில் கொடுப்பாங்க. வாத்தியார் சொல்லுவார், எல்லார் கையிலையும் ரூபாய் கொடுத்துட்டாடா, அவ்வளோ பேரும் வசதி ஆயிடுவாங்களாடா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் அவனுக்கு புரியும். அப்படி செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமுக்கு 1 லட்சம் கோடி ரூபா செலவழிப்பாங்க அரசாங்கம். நானே யோசிக்கிறேன், எதுக்கு வேஸ்ட்டாக இந்த ஸ்கீமுக்கு 1 லட்சம் கோடி செலவழிக்கான்? ஆளுக்கு 1 லட்சத்தை கையில் கொடுத்துட்டா போச்சு, முடிச்சு போச்சு. இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒருத்தரும் பாத்தியார் ஸ்கூலுக்கு வர முடியாது. ஏன்னா கையில் 1 கோடி ரூபா இருக்குது. அவர் மனைவிக்கு 1 கோடி ரூபா இருக்குது, 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைக்கு 1 கோடி ரூபா இருக்குது. அவர் எப்படி ஸ்கூலுக்கு வருவார்? பிள்ளைகள் எப்படி படுத்துக்கு போகும்? எல்லாம் 1 கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு எல்லாம் வீட்டு தம்பிச்சிருங்க, தம்பிச்சிரு. இப்பவுமே இந்த உலகமே இப்படி ரவுண்ட் ஆயிருக்கு. உலகம் நடப்பதற்கே ஆண்டவர் அந்த வயசுல பசின்னு கொடுத்துருக்காரு. அதுதான் பசி. இல்லைன்னா எல்லாம் நின்று, கார் ஓடாது, பஸ் ஓடாது, எதுவும் எல்லாம் நிப்பாட்டி ரோட்டில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு. அது பசி இல்லைல்ல. அது ஒண்ணுதாங்க ஆண்டவர் வச்சு நம்மளை இயங்க வச்சிருக்காரு. வந்தா இன்னும் பிரச்சனை. அதையுமே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதேதான். அப்போ நமக்கு வயிற்றுல பசிங்கிறத கொடுத்து தான் கடவுள் படைக்கும் பொழுதே, இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே எல்லாரையும் ஒரே கலர்ல ஒரே மாதிரி படைக்கல. எல்லாருக்கும் வித்தியாசம் படைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் திருச்சபைகள். எல்லா சபையுமே 1 லட்சம் ஆத்மாக்களோடு அப்படி இருந்தா எல்லாரும் மோகன் சிலாசஸ் மாதிரி ஆயிட்டா அப்படி என்ன நடக்கும்னு யோசிச்சுவாங்க. ஒரு ஆள் இருக்கணும் அப்படி. அடுத்தடுத்த நிலைமையில அடுத்தடுத்த ஆள் ஒரு 10 ஆத்மாக்களை தான் ஆண்டவர் கொடுப்பார். அந்த 10 ஆத்மாக்களை சபையில வச்சு அவங்கள கிறிஸ்துவுக்குள் தேடினவங்கள வளர்க்கணும். கஷ்டம்தான், சாப்பாட்டு கூட கஷ்டம்தான், ஆனா வளர்த்து கொண்டு வரும். அதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கு. அவன் மீன் பிடிச்சானா, எத்தனை மீன் கிடைச்சுதான் வலையில? 153. 153 150 100க்கும் அதிகமான அப்படி ஏன் போடலை? நம்ம சொல்லணும்ல, எனக்கு மீட்டிங் நடத்தணும், மீட்டிங் ஒரு 500 பேருக்கு அதிகமாக வச்சாங்க அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்களா? அத்வானி துணை பிரதமராக இருக்கார். அத்வானி துணை பிரதமராக இருக்கும்போது ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. பெரிய பெரிய ஊழியர்களுடைய பத்திரிகையெல்லாம் அவர் டேபிளில் போச்சு. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், அப்புறம் அந்த ஆனந்த்ரா அவருடைய பத்திரிக்கை, அப்படி எல்லாம் போச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, சென்சஸ் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா
தினகரன் பத்திரிகையில் இருக்கு, திருச்சியில 4 நாள் மீட்டிங்ல 10,000 பேர் தங்களை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். உடனே 10,000 எழுதிக்கலாம். அப்புறம் மோகன் சேஸ் பத்திரிகை இருந்து அவங்க இத்தனை ஆத்மாவை சந்திச்சுன்னு போடுறாங்களா, அதை குறிச்சுக்கிறாங்க. இப்படியே குறிச்சு 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 கூட்டி பார்த்தா இந்திய ஜனத்தை விட அதிகமாகும். அத்வானிக்கு என்ன கோபம்னா, இவங்க கிறிஸ்தவ நாடா மாற்றிடுவாங்களோன்னு தான் அவருக்கு நிறைய செய்தி மூணுனால இதை இது பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்தா அவ்வளோ பத்திரிகை தூக்கி தூரப்பட்டார். எல்லாம் ஹம்பக் விட்டு அவங்க பாட்டில் சொல்லிக்கிட்டே அத்வானிக்குலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நல்லா யோசிக்கணும். அப்போ நீங்கள் இதில் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாய் நமக்கு சொல்றது, நான் யாரை நாடி போதிக்கிறேன். 153 மீன் தான் அந்த வலையில சிக்கம்னா 153 விசுவாசி தான். அதுக்கு மேல ஒரு விசுவாசி தான் வலை கிழிஞ்சிருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு பேரை கொடுக்கணும், அவங்களை நம்ம எப்படி வளர்த்து கொண்டு வரணும். நம்ம கையில் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் இன்றைக்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 11-12 ரொம்ப முக்கியமான வசனம் வாசிங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்படியானால் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய அந்தரங்கத்திலே அல்லது தன்னுடைய சொந்த அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தை கட்டாயம் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் பிரசங்கத்துக்கே பஞ்சம். நாளைக்கு சண்டே பேசணும், ஒரு வார்த்தையும் கிடைக்கல. அப்புறம் அங்கே கேட்ட பிரசங்கம், இங்கே கேட்ட பிரசங்கம், அதில் ஒரு கட்டிங், இதில் ஒரு கட்டிங், கட் காப்பி பேஸ்ட் போட்டு அதில் ஒரு பிரசங்கமாக்கி அதனால புது பிரசங்கம் சொல்லி சர்ச்சில் பேசிக்கூடாது. அவர் அழகாக சொல்கிறார், நான் மனுஷனால் கற்றதில்லை, ஒரு மனுஷன் மூலமாய் நான் பெற்றதும் இல்லை, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இயேசுநாதரே என்னோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தோடு நெருங்கின ஐக்கியத்தை வைக்க 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 இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற நம்முடைய பற்றும் பாசமும் குறைந்து கொண்டே. சாது சுந்தர் சிங் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவிக்குள்ளாகி அவருடைய ஆவியும் ஜீவனையும் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் அனுபவம், முதல் முறையாக பரலோகத்துக்குள்ள போறார். அவருடைய ஆவியில் போறார், சரீரம் இங்கே கீழே கிடக்கு. மேலே போயிட்டார், எல்லாம் சுற்றி காட்டுறார். ஆண்டவர் பார்த்துட்டு கீழே வர்றார். கீழே வந்து திரும்பியும் மாம்சத்துக்குள்ள வந்து அவர் வந்த உடனே பரலோகத்தை பார்த்துட்டார். பார்த்தீங்களா, முதல் வேலை செருப்பு கலந்து தூர போட்டார். செருப்பு கலந்து தூர போட்டால் அந்த பனி மலையில் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. நடந்த கால் பாலம் பாலமாக வெடிச்சு. விஷ பனியெல்லாம் உண்டு இமயமலையில், விஷ பனியெல்லாம் உண்டு. அந்த விஷப்பணியில் பெருங்காலில் நடந்துட்டு அதுக்கப்புறம் போய் தீக்கி பக்கத்தில் தான் அந்த நம்ம சதையெல்லாம் உருகிடும், அப்படி மரணம் வரும். இப்போ அந்த கிராமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, சாது ஐயா செருப்பு கலத்திக்காதீங்க, செருப்பு போடாமல் இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை. அப்போ அவர் சொன்னாராம், இப்படிதான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், எப்படி இருக்கு தெரியுமா, நான் பரலோகத்துக்குள்ளே போயிட்டேன்னா அப்புறம் நான் கஷ்டப்படவே முடியாது, ஆண்டவருக்காக நான் உழைக்கவே முடியாது, ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட முடியாது, ஆண்டவருக்காக நான் அடிபட முடியாது. அதனால் பரலோகத்தை பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த உலகத்தில் எந்த சொகுசும் வேண்டாம், செருப்பை கலத்தி போட்டேன். நான் இவங்க ரத்தத்தோடு, அவருக்கு என்ன பேர் தெரியுமா, ரத்தம் வடியும் பாதங்களுடைய அப்போஸ்தலர். சாது சிங் பட்ட பேர் தான், ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாது சுந்தர் சிங். அவரை நாகர்கோயிலில் உள்ள மார்த்தாண்ட சிஎஸ்ஐ சர்ச்சில் பெண்கள் மாநாட்டுக்கு செய்தியாளராக கூப்பிடுறாங்க அவர் வாழ்ந்த காலத்தில். இது அவருடைய புக்கில் இருக்கு. அவர் வர்றார், மார்த்தாண்ட வந்துட்டார். சாது சுந்தர் சிங் ஐயா வந்த உடனே அந்த சர்ச்சில் எப்படி கவனிப்பாங்க பாருங்க, அப்படி கவனிச்சாங்க. ஒரு தேவதூதனை கவனிக்கிற மாதிரி கவனிச்சாங்க. அவருக்கு ஒரு அறை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏசி எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அறையில் ஒரு தட்டு நிறைய பழங்கள், அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சுருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணார், சனிக்கிழமை பகலில் பிரசங்கம் பண்ணணும், சனிக்கிழமை நைட்டு பிரசங்கம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை பகலில் சர்வீஸு, நைட்டு பிரசங்கம் பண்ணணும். இந்த பெண்கள் மாநாடு முடியுது. இவர் வெள்ளிக்கிழமை ஆரம்ப பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார். அன்றைக்கி நைட்டு அப்படி சாப்பாடு கொடுத்தாங்க அவருக்கு. எல்லாம் சாப்பிட்டு படிச்சு
காலையில் வந்தாங்க, பெட் காஃபி கொடுக்க 6 மணிக்கெல்லாம் வந்து ஐயாவை எழுப்புன்னு பார்த்தா கதவு திறந்து கிடக்கு. இன்னே கதவு திறந்துட்டா ஐயாவை காணும். வாக்கிங் போயிருப்பார் போல, ஏன்னா இமயமலையில் இருந்தவர் வாக்கிங் போயிருப்பார் நினச்சி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க போதவர்கள்லாம். ஆள் வரவே இல்லை. தற்செயலாக பார்த்தா டேபிளில் கடிதம். அந்த கடிதம் இன்னும் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு, என் சகோதரர்களே, என்னை நீங்கள் மிக நன்றாய் கவனிக்கிறீர்கள். இப்படி ஒரு உபசரிப்பில் இருந்து ஊழியம் செய்வது ஊழியக்காரனுக்கு அழகல்ல. எப்படி இருந்துக்காங்க பாருங்க. நம்மளுக்கு கேட்கலாம், அங்க வந்தா ஏசி ரூம் கிடைக்குமா, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குமா கேட்கலாம். அவர் சொல்றார், அவர் எழுதி வச்சிட்டார், இப்படி 3 நாள் நான் இந்த சுகபோக வாழ்வை அனுபவித்து நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டேன்னா அப்புறம் என்னால் அந்த இமயமலை கிராமங்களுக்குள்ள நடந்து போய் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. இது எனக்கு உகந்ததல்ல. 2 நாள் மீட்டிங்கு வேற யாரையா வச்சு நடத்திக்கிடுங்க, என்னை தேட வேண்டாம், கால்நடையாய் வட இந்தியா நோக்கி செல்லுகிறேன் சொல்லி இப்போ ஆண்டு உங்களுக்கு முன்னால 2ஐயும் நிறுத்துறாரு. நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? உள்ளத்துக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கும், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், வறுமையில பரிசுத்தமாக வாழ்ந்த பல தமிழ்நாட்டின் இன்றைய பெரிய ஊழியர்கள் வளமையிலே வழி தவறி இடறி போய் கிடக்கிறாங்க. மேடையில் அதே மாதிரி தான் பேசுறாங்க, கூட்டம் அதே மாதிரி தான் வருது. கூட்டம் வருதுங்கிறதுக்காக மேடையில் அவங்க அதே மாதிரி பேசுறாங்க, அதே மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துகிறார் என்பதற்காக அவர்கள் தேவனுடைய அழைப்பிலே இல்லை என்பதை என்னால் சொல்ல முடியும். ஆதாரங்கள் வேணாலும் சொல்ல முடியும். சரி, அப்போ நீங்கள் தெளிவு பண்ணிக்கிடுங்க, நான் என்ன பேச போகிறேன், என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:12 நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஊழியக்காரர்களுக்கு அவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் போதும். ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது, ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணக்கூடாது. சில நேரம் ஆண்டவர் வந்து உங்க சர்ச்சு தான், நீங்க கஷ்டப்பட்டு ஆத்மாக்களை சம்பாதிச்சு, ஒரு ஆத்மாவை சம்பாதிச்ச அந்த ஊழியக்காரனுக்கு தான் தெரியுது எவ்வளவு பெரிய பிரசவ வேதனைன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக ஆத்மாக்களை சேர்த்து ஒரு சர்ச்சில் வச்சிருக்கீங்க, உங்க சபையில வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, இதை பற்றி பேசுன்றார். இருக்கிறதே 10 விசுவாசிகள், 10 பேருடைய ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தான் ஒரு மாசத்துல ஹவுஸ் விசிட் போகும்போது 10 வீட்டுக்கு தான் எத்தனை தடவை ஹவுஸ் விசிட் போயிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா இந்த கணவன் யாரு, இந்த மனைவி யாரு, இவங்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, இவங்களுடைய பிள்ளைகளுடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் உங்களுக்கு அத்தபடியா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை பேசு அப்படின்ற. அதை பேசினா 2 குடும்பம் போயிடும், காயப்படுத்தப்படும். பேசுன்றார். நமக்கு இப்ப தயக்கமா இருக்கு, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எப்படி பேசுவது? நான் பேசினா அவங்க கோவிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை பேச சொல்றாரு ஆண்டவர். அந்த பிரச்சனையை பேசினா அவங்க 10 பேருக்கு முன்னால அவமானப்படுற மாதிரி நினைப்பாங்க. அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடு இது எப்படி பாலிஷா பேசலாம், இது எப்படி கொஞ்சம் அப்படி வேற மாதிரி மாற்றி பேசலாம். இந்த டைரக்டா பேசினா பிரச்சனை ஆகும், சண்டை வரும். என்ன செய்ய? இப்படி ஊழியர்கள் 40 வருஷம் ஆச்சுங்க. ஊழியத்துக்கு எங்க போனாலும் போக்கும் வரத்துக்கும் அப்போ கார்லாம் கிடையாது. இப்போ கார்லாம் போக்குக்கும் வரத்துக்கும் பஸ் சார்ஜ் வச்சுக்கிட்டு தான் போவோம். ஏன்னா பாதி பிரசனத்திலே எங்களை அடிச்சு வரட்ட சபையெல்லாம் உண்டு. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார். ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அந்த ஊருக்கார கல்லெறிஞ்சு கொல்லணுக்கு கல்லை கொண்டு எறிதான். அது படாத இடத்துல பட்டு மண்டையிலெல்லாம் பட்டு அப்படி விழுந்துச்சார். மயக்கமாக கிடந்தோடனே கையை காலை பிடிச்சி ஊருக்கு வெளியில் இழுத்து போட்டு போயிட்டாங்களாம். அப்படியே கிடந்தாராம். எவ்வளவு நேரம் கிடந்தாருன்னு நமக்கு பைபிளில் போகல. அவர் மயக்கம் தெரிஞ்சு எழுந்த உடனே அப்படியே ஆளை சரி பண்ணிட்டு மறுபடியும் நடந்து போய் அதே ஊரில் போய் இயேசு நல்ல எப்படிப்பட்டது. இந்த காலத்துல இருந்து அவர் பையன் தூக்கிட்டாலும் பின்னாடி போயிருந்திருக்கலாம்.
சொல்றாரு, கர்த்தர் என்னை ஒரு ஊழியத்துக்கு எங்க நல்லா பாருங்க, பேதுருவை விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ண அப்போஸ்தலனா ஆண்டவர் அனுப்பினாராம். இவரை விருத்த சேதனம் இல்லாத புறவினத்தாருக்கு அப்போஸ்தலன் அனுப்பினாராம். இவர் யாரு? மெத்த படிச்சவர் பவுல் அப்போஸ்தலன், தர்க்க சாஸ்திரம் படிச்சவர், பிலாசபி, பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். இவரை கொண்டு படிப்பறிவே இல்லாத மக்களுக்கு ஆனா சொல்ற மாதிரி இயேசு நல்லவர், இயேசு உன்னை விடுவிப்பார், இயேசு உன்னை குணமாக்குவார், இப்படிதான் பேச முடியும். அப்புறம் அங்கே போய் இப்போ நார்த் இந்தியாவில் போகிறோம், அங்கே போய் அந்த மக்களுக்கு சிம்சனை பற்றி பேசினா புரியுமா? புரியாது. பவுல் பேதுரு படிக்காத மீன் பிடிக்கிற ஆள், படிக்காத ஆள், அவரை கொண்டு போய் படித்த யூதர்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வச்சார். நான் யோசிச்சேன், நான் தியானிச்சேன், எதுக்கு ஆண்டவரை மாற்றி விடுறாரு? பவுல அங்கே அனுப்பியிருந்தாலும் அவன் ஞானத்தை வச்சு எப்படி பேசியிருக்காரு, நமக்கு இன்னும் சில காரியம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். அப்போதான் ஆண்டவர் உணர்த்துறாரு, இங்கே பாரு, படித்தவன் படியாதவர்கள் ஒழிஞ்சிடறானா, அப்போ அவன் என்ன எதை நான் என்னுடைய ஞானத்தினால பேசுகிறேன்னு அவன் தன்னை பெருமை பாராட்ட முடியாது. இல்லை, ஒவ்வொரு பிரசங்கமே அவன் கர்த்தருடைய கிருமியை நம்பி தான் நிற்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு பேசுகிற அளவுக்கு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு நிறைய இன்டெலெக்சுவல் அறிவு இருக்கு. பேதுரு படித்தவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், அவருக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது. அப்போ அவர் எப்போ பார்த்தாலும் வீட்டு பிரேயர் நடக்கும்போது, ஆண்டவரே நாங்கள் படியாதவர்கள், எங்களுக்கு அறிவு இல்லை ஆண்டவர் அப்படி வச்சுருந்தா அதை எப்போதும் அதை நினச்சிக்கிட்டு பேதுருவே எதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ எல்லாமே அங்கேருந்து வரணும் அவங்க. ஆண்டவரே நீங்கள் வார்த்தை கொடுக்கணும்னா நான் இங்கே வைக்கப்பட்டு போயிருவேன், நீங்கள் எப்படியாவது என் மூலமாக பேசுங்க, கிருமையை சார்ந்தே அவர்கள் நிற்கணும். அதனால தான் படித்தவனை படியாதவர்களையும் படியாதவனை படித்தவங்களுக்கும் ஆண்டவருடைய மாற்றி விட்டார் அழைப்பார். அந்த அழைப்பு வந்த பொழுது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல பண்ணியிருந்தாருன்னா பவுல் என்ன பண்ணியிருப்பாரு? பேதுருட்டு சொல்லிப்பாரு, பேதுரு எனக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, ஒரு 2-3 நாள் நான் ஏரியாவில் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், நீ ஏன் ஏரியாவில் போய் பிரசங்கம் பண்ணு, உன் லாங்குவேஜ் உன் கலோக்கியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என் லாங்குவேஜ் என் பேச்செல்லாம் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒன்று அழைப்பார் அப்படின்னு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணுறாரு. இல்லை, அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யலை, யோசனை பண்ணவே இல்லை, கர்த்தர் அழைச்சிட்டாரு, போய் நிற்பேன். அந்த ஒரு கிளியர், நீங்கள் புல்பேட்டில் நிற்கும் போதுங்க அத்தாரிட்டியோடு போய் நிற்கிறாங்க. கர்த்தர் என்னை அழைத்த ஊழியம், என்னை அபிஷேகித்த ஊழியம், இந்த வார்த்தையை நேற்று ராத்திரி எனக்கு கர்த்தர் தந்தார், நான் நின்று பேசணும். இயேசுநாதர் ஜெபாலயத்தில் பேசணும், சகல அதிகாரத்தோடையும் பேசினார். வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தை, ஆனால் அவருக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருந்தது. போய் நின்று அதான் ஜனங்கள் சொன்னாங்க, இப்படி பேசுகிறால நான் பார்க்கலையே. அவருக்கு எல்லாரும் வர்றவங்கெல்லாம் பட்டத்தடங்கி தானே பேசுகிறாங்க, நீ நல்லா இருப்பா, நீ கார் வாங்குவா. ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் பட்டத்தடங்கிட்டு இருக்கான். உன் பாதையெல்லாம் நெய்யாகி போய் நீ கவலைப்படா பேசிட்டு இருக்க. தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவில். எந்த நேரம் என்ன ஏங்க நம்ம திருந்தலை அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் பெலிசர் கையில் கொடுத்துருக்காரு. நம்ம மனம் திரும்பினா தான் நம்மகிட்ட தருவார். இந்த எலெக்ஷனோடு நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. இந்த எலெக்ஷனில் அவர் நம்ம கையில் கொடுக்கலன்னா முடிஞ்சு சாப்டர்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் ஆத்மாவை தப்பிச்சு நீங்கள் பரலத்துக்கு போக வழியை பாருங்க. புரியுதுங்களா? ரைட். அப்படி இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட் மாறிட்டு அப்படின்னா நீங்கள் 5 வருஷமும் ராத்திரி தூங்கிறாதீங்க, விரைவாக பணி செய்யுங்க, எதையாவது செய்யுங்க, தேவ சமூகத்தில் போராடுங்க. ஏன்னா 5 வருஷம் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, அப்போ பார்வன் சட்டம் போடணும்னா ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொன்றணும், பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு. இப்போ சொல்கிறான் ஆம்பளை பிள்ளைகள்லாம் வச்சிருக்கு, பொம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டுக்கலாம். கள்ளிப்பார் பற்றி எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா வரலாறு? சரி, அன்றைக்கி ஆம்பளை பிள்ளைகள்லாம் கொண்டுங்கன்னு ஒன்று, அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அண்ணன் ஒரு அக்கா இருக்கா. அவங்களாம் அந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி தப்பிச்சவன். ஆரம் மோசே பிறக்கிறார். அந்த அப்பா அம்மா 2 பேரும் நீங்கள் கொஞ்சம் அந்த யாத்திராம 2 அதிகாரம் 1 அதிகாரத்திலே வந்துடும். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது விஷயம் உண்டா, ஏதாவது வெளிப்பாடு உண்டா, ஏதாவது தரிசனம் உண்டா, ஏதாவது கர்த்தர் அவங்ககிட்ட பேசினாரா? ஒன்றுமே பேசுகிறாங்க. அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே தெரியாது. குழந்தை வயிற்றுல இருக்கு, அவ்வளோதான் தெரியும். ஒரு பயம், ஆம்பளை பிள்ளைனா கொல்லணும், நதியில் தூக்கி போடணும், பொம்பளை பிள்ளைனா வளர்த்துடலாம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஆம்பளை பிள்ளை இருந்துச்சான். அவனை 3 அது அழகுள்ள பிள்ளையா இருந்துச்சான்.
மோசே எப்படின்னா குழந்தையிலே கியூட்டா இருந்திருக்கான். அவனை 3 மாசம் வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. 8 hours டியூட்டி எல்லாத்துக்கும், அக்காளுக்கு, அண்ணனுக்கு, அப்பாவுக்கு 8 hours டியூட்டி தான். ஏன்னா இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு பக்கத்து வீட்டுக்கார அவன் இஸ்ரவேலன் தான், அவனுக்கு தெரிஞ்சா கூட முட்டை கடிச்சாச்சு போகும். நமக்கு பிரச்சனை நம்ம ஆள் தான். புரியுதுங்களா? ரைட். அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதியிருக்காரு, இந்த 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து வாயை பொத்தி பொத்தி அழ விட்டுறப்படான்னு பிள்ளை அழுதாத்தானுங்க பேசும், நல்லா அழணும்ல அப்படிதானே சொல்லுவோம். பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க 3 மாசம் வரைக்கும். பொத்தி பொத்தி வளர்த்தாவன் என்ன ஆவான்? பிற்காலத்தில் சொல்றான் மோசே, பொன்னை வாய் உடையவன், மந்த நாவுடையவன், திக்கு வாயினான், பேச்சே வரல அவனுக்கு சரியா. அது காரணம் இந்த 3 மாசமும் அந்த பிள்ளைய வாயை பொத்தி பொத்தி வளர்த்ததுன்னு. இதுக்கு மேலே அவன் திரும்ப சேட்டக்கார வேலை இருந்தப்பான் போல, அதுக்கு மேலே அவனை வீட்டுக்கு வைக்க முடியல. தவட்டி போட்டு வெளியே வந்துட்டானா என்ன தெரியல. உடனே டக்குன்னு பார்த்தாங்க, இது போட்டுருவோம், ஆனால் பிள்ளையை கொள்றதுக்கு எந்த தாய்க்கு மனசு வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு நாணல் பெட்டி செஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, என்னை விட நல்லா படித்தாங்க. ஒரு குழந்தைய வச்சு தண்ணியில் விட்டாங்க. தண்ணியில் விட்ட உடனே அக்காக்காரி கூட பாசம் இல்லை பின்னாலே ஓடுறா, என்ன நடக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு அதே ஓடுறா. விடும்போது அந்த சம்பவம்லாம் நடக்கு. பிள்ளை அழுகு, பால் கொடுக்கும். அந்த பால் கொடுக்கணும் எபிரேய குழந்தைன்னு அவளுக்கு தெரியும், பார்வனுடைய குமாரத்தின் மகளுக்கு தெரியும் இது எபிரேயருடைய குழந்தை. அதுதான் தண்ணியிலிருந்து எடுத்து மோசேன்னு தெரிவிச்சார். உடனே என்ன பண்ணா, பால் கொடுக்குறதுக்கு எபிரேய பெண் வேணுமே அப்படின்னு தேடும்போது இந்த அக்கா ஓடுறா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுக்கு ஒரு அம்மா இருக்கு, நான் கூட்டிகிட்டு வரட்டுமா? கூப்பிட்டு வா. நேர ஓடி சொந்த தாயவே கூப்பிட்டு வர்றாங்க. சொந்த தாயை கொடுக்குன்னு அவள் சொல்றா, இந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்கா வளர்த்துரு, நான் உனக்கு சம்பளம் தருவேன். பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு சம்பளம் வாங்குற ஒரே தாய் இல்ல, இவ்வளவு வினோதங்கள் பாருங்க. கொண்டு போய் பிள்ளை அந்த காலத்துல 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. இப்ப 5 வயசுல இனி ஊரையே வித்துட்டு நம்ம பையன். இவனுக்கு 5 வயசு வரைக்கும் பால் கொடுக்க முடியாது. இதுக்கு அதிகபட்சம் 6 மாசம் தான் கொடுக்கலாம். 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பான். அப்போ 5 வயசு வரைக்கும் அவன் ஏற்ற இருக்கான், அம்மாட்ட இருக்கான். 5 வயசு முடிஞ்ச உடனே அரண்மனையில் கொண்டு விட்டாச்சு. அரண்மனை என்ன அரண்மனை? ஈட்டிய அரண்மனை. மந்திர தந்திர வித்தைகள், அந்த மதம், அந்த மார்க்கம். எங்க கிறிஸ்டியானிட்டிக்கும் எகிப்து பார்வனுடைய அரண்மனைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மார்க்கம், சம்பந்தமே இல்லாத ரிலிஜன்ல வளர்றான். அந்த சாமியை தான் கும்பிடுறான், அங்கதான் இருக்கான். எத்தனை வயசாயிட்டு தெரியுமா? 35 வருஷம் உள்ள இருந்துச்சான். அந்த எல்லா சகல மந்திர தந்திர வித்தைகளிலும் கற்று தேறினான் தான் போட்டுருக்கு. அவன் படிச்சுட்டு 40 வயசுல வெளியில வரான். 5 வயசுல உள்ள போனான், 35 வருஷம் உள்ள இருந்துட்டான். 40 வயசுல வெளியில வரான். 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. ஒரு எபிரேயனும் எகிப்தியனும் சண்டை போடுறான். நல்லா கவனிச்சிருங்க. ஒரு எபிரேயனும் எகிப்தியனும் சண்டை போடுறான். எபிரேயனுக்கு சப்போர்ட் பண்ணி எகிப்தியனை கொண்டுட்டான். கொண்டு மணல்ல உள்ள பூத்துட்டான். மறுநாள் வரான், அதே எபிரேயன் இன்னொரு எபிரேயனோட சண்டை போடுறான். இப்போ பிரச்சனை யாருன்னா எகிப்தியன் இல்லை, இந்த எபிரேயன் தான். நம்ம வயதான் பிரச்சனைக்காரன். அப்ப இவன் சொல்றான், என்னப்பா நம்ம ஒரு தாய் பிள்ளைகளா இருக்கோம், சண்டை போடலாமாப்பா, சமாதானமா போயிடுவோமே அப்படி சொன்னா. அவன் சொல்றான், நேற்று அவனை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்னையும் கொடுக்கலாம் பாக்கி வைக்கிறான். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது நம்ம சொந்தம், இது நம்ம பிள்ளைன்னு யாருங்க சொல்லி கொடுத்தது? அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? உள்ள இருந்த பிள்ளை கிறிஸ்தவ ஐக்கியமே இல்லாத ஸ்கூலு, காலேஜ். நம்ம தாய்மார் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ ஸ்கூல்ல சேர்த்துருக்கலாம், 2 வசனமாவது கேட்டிருப்போம். நான் கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டேன். அந்த ஸ்கூலுக்கு ஓனர்லாம் கிறிஸ்தவுக்கு எதிரானவங்க, அங்கே சேர்த்துட்டேன். இப்படி வந்து ரவுடியா நிற்கான் படிக்கணும். இல்லை நீ உன் பிள்ளைய நீ கத்தீட்ரல் ஸ்கூல்ல சேர்த்தலாம், அது அப்படித்தான் ஆகும். எந்த விதமான கிறிஸ்தவ சூழ்நிலை இல்லாத அரண்மனையிலே மோசே வளர்ந்தான். ஆனால் 40 வயதில் வெளியும் போது எபிரேயர் ஜனம் என் ஜனம், எபிரேயருடைய கடவுள் என் கடவுள். எங்க படிச்சிருக்க? முதல் 5 வருஷம் தாயிட்ட பால் குடிச்சானே, அவ பால் மட்டுமா கொடுத்தா? ரத்தத்தோடு ரத்தமா, ரத்தம் தானே பாலா மாறுது, அந்த பாலோடு ரத்தத்தையும் சேர்த்து கொடுத்தான். மகனே 5 வருஷம் தாண்டா என் கையில இருப்ப. தாயினுடைய பரிதவிப்பு. எலெக்ஷன் ரிசல்ட் மாறிட்டுன்னா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். 5 வருஷம் நமக்கு கண்ணில் முத்திரை வேண்டும்.
20 வருஷம் யாக்கோபு தூங்காம இருந்தான். ஆண்டவரே 20 வருஷமா லாபான்ட்ட சொல்றான், தூக்கம் என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இந்த 20 ஆண்டு காலம் முடிய மந்தையை நான் எப்படி மேய்ச்சேன் தெரியுமா, நான் எப்படி காவல் காத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா பார்த்தீங்களா. அதுதான் நீங்க மேய்ப்பர்கள், நானும் மேய்ப்பன், நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள் கர்த்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலையை மாற்றினால் 5 ஆண்டுகளும் இரவு பகலாய் நாம் பணி செய்யணும். இரவு பகலாய் அழணும், இரவு பகலாய் மந்தையை காக்கணும், இரவு பகலாய் வேலை செய்யணும். 5 வயது வரை நீங்கள் சில ஐயாமார் கூடுதல் போங்க, சிறு பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம், அழைத்து வர வேண்டும். பைபிளுக்கு ரொம்ப விரோதம். பைபிள் இருக்கிற சிறு பிள்ளைகளின் இடத்தில் அவர்களை தடை பண்ணாங்க. தடை. நான் ஒரு சின்ன சர்ச்சை நடத்திட்டு இருந்தேன். 8ல இருந்து 10 பேர் தான் வருவாங்க. ஒரு 4-5 குடும்பத்தில் வருவாங்க. வீட்டுக்கு மேலே ஷெட்டு போட்டு ப்ரேயர் நடத்திட்டு அந்த காலத்தில். இப்போ சண்டே எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் பிறந்திருக்கா, 1 வயசு முடிச்சிருக்கு. மனைவிக்கு வேலை கிடையாது, நான் மட்டும் ஆசிரியராக வேலை பார்க்க இந்த சம்பளம் நம்பி அந்த சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் நல்லா நடத்திட்டு இருக்கார். இப்போ ஒரு நாள் சனிக்கிழமை பிள்ளை காய்ச்சலில் படுத்துட்டார். ஜோம் பண்ணுறோம். இருந்த சிறப்பு நமக்கு தெரிஞ்ச மாத்திரைகளை கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சல் அடங்குது. படுத்துச்சா ராத்திரி. காலையில் எழும்புறேன். காலையில் சபை நடத்தணும், மக்கள் வந்துடுவாங்க, ப்ரேயர் நடத்தணும். என் வீட்டுக்காரே ஒரே அழுக, ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வரலன்னா நீங்கள் சபையை நடத்துவீங்க. நான் பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நான் சொல்லி இல்லை நீங்கள் ஜெபத்துக்கு போகிறேன். 6 மணிக்கு பார்க்குற பிள்ளை அனலாக கொதிக்குது. 6 மணிக்கு நேரம் மேலே கொண்டு போய் நிற்கிற புல்பீட்டுக்கு பின்னாடி இந்த பிள்ளையை படுக்க போட்டுட்டு நான் முழங்கால் ஜோமிட்டே இருக்கேன். கரெக்டாக 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும். 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும். இதுக்கிடையில் 2 தடவை மோஷன் போனோம். பிளட்டாக போகுது. ஹை ஃபீவர். என் மனைவிக்கு சண்டை, என் மேலே பயங்கர கோவம். இந்த 10 பேருக்காக ஒரு சபை நடத்தணுமான்னு ரொம்ப நாளாகவே. அவளுக்கு என்னென்னா கல்யாணம் ஆகணும். இப்போ மாப்பிள்ளை ஊழிஞ்சிடறோன்னே அவர் மோகன் சிவாஸ் மாதிரி ஊழிஞ்சார். என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் இந்த ஊழியத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தான். இந்த இயேசுவை பத்திரிக்கை, பேப்பர் ஓட்ட, இந்த அட்ரஸ் ஓட்ட எல்லாம் ராத்திரியெல்லாம் கிடப்பான். ஒரு 4-5 வாலியம் பிள்ளைகள் விஞ்ஞானம் கொடுத்துக்காரியா என் ஒய்ஃப். அதனால் அவங்களுக்கு இந்த ஊழியத்தையே பார்த்ததுனால ஊழியம்னாலே ஒரு பெரிய ஊழியம், ஒரு 1000-2000 பேர் வர்ற மாதிரி. நம்ம மாப்பிள்ளை அப்படி போட்டு பேசுவாங்க. இவர் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு கொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாட்டு நடக்குது, நானும் கலப்பேன். ஏன் பிள்ளை தானே அது, அவளுக்கு மட்டும்தான் அக்கறை, எனக்கு அக்கறை இருக்காதா. நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறேன்னா கால்கிட்டே என் பிள்ளையை எப்படி தொட்டு பார்க்குறேன். என் பிள்ளை மேலே நிற்கிறேன், முடிச்சு பார்க்குறேன். ஃபீவர் குறைச்சிருக்கான்னு பார்க்குறேன். காலை வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதே நான் உருண்டு போயிடக்கூடாது. ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சுது. பிரசங்கத்தில் எனக்கு என்ன நடக்குது தெரியாது. நான் பாட்டில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஜபமும் முடிச்சுட்டு நான் திரும்பி அது எந்திரிச்சு உட்காந்து பிஸ்கட் தின்னுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போகவே இல்லை. எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் சரி. நிறைய நேரங்களில் நம்ம சண்டே சர்வீஸ் போகும்போது பிள்ளைக்கு ஒரு மாதிரி முடியலன்னா நீங்கள் சர்ச்சை கொண்டு போயிருக்கு. அங்கே மட்டும் படுக்க போட்டு நீங்கள் ஆட்டில் ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கு. ஆராதனை முடியும்போது பிள்ளை சோகமாயிடும். ஒரு அழுகை சோகம். ஏன்னா நான் இதை வந்து தீர்க்க தரிசனம் அப்படிலாம் சொல்லலை, மந்திரம் மாதிரியும் சொல்லலை. பைபிள் நமக்கு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி வந்தாலும். அப்போ அந்த ஆராதனையில் ஏசுநாதர் வர்றாருல, அவர் வந்தாருன்னா வியாதியாக இருக்கிற பிள்ளையை பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பார்ல. அவர் எப்படி சோகமாக்காம போவார். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய அந்த அத்தாரிட்டி சரியான அதிகாரத்தோடு புல்பீட்டில் போய் நிற்கணும், சரியா போய் நிற்கணும். அதுதான் அவர் சொல்ற, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நான் யோசனை பண்ணலை, அப்படியே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி வசனம் 24வது வசனம். என்னை பற்றி தேவனை யாரு? மற்றவங்க. என்னை பற்றி யார் மேம்படுத்தினா? மற்றவன். இவன் இப்போ என்ன பண்ணுறான்? சகோதரன் தன்னைத்தானே மேம்படுத்திட்டு இருக்கான். நான் பாருங்கள், சென்ற ஆண்டு ஜப்பானுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி கண்ணீரோடு வந்தார். இவன் எருமைப்பட்டிக்காரன், திண்டுக்கல் பக்கம் இருக்கு. இன்னும் எருமைப்பட்டியில் வாழ்ந்தவன். எருமைப்பட்டியில் இன்னும் அவ்வளோ பேரும் ரசிக்கப்படலை. இவர் எங்கே போனாராம்? ஜப்பான் போனாராம். அங்கே ஒரு சகோதரி வந்தாங்களாம். அங்கே அந்த அம்மா 2 லட்சம் ரூபா கடவுளில் இருந்துச்சான். இவர் கண்ணீரோடு உள்ள உருகுச்சா. உருகுங்கள
எருமப்பட்டிக்காரனை பார்த்தா உனக்கு கண்ணீர் ஒன்று வராது. நீ வீட்டுக்கு போய் பூட்டிக்கிடுவா, அவன் உன்னை சந்திக்க முடியாது, உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. எருமப்பட்டிக்காரனுக்கு ஜப்பான் நாட்டுக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப கவனமா நம்ம இருக்கு. அடுத்து 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு சொல்றாரு, மற்றவர்கள் உன்னை மகிமைப்படுத்தணும். இவர் நல்ல ஊழியக்காரனியா, ஒரு நல்ல ஊழியக்காரர். கல்கத்தால வெளிநாட்டில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாரு 85. ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் வெளிநாட்டில இருந்து வந்தார். 5 நாள் நற்செய்தி கூட்டம் விளம்பரப்படுத்திட்டாங்க. கல்கத்தா முழுசும் முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, அற்புதம் நடக்குது, வாங்கன்னு சொல்லி எல்லாம் போட்டாங்க. இது இங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பத்தினா என்னன்னே தெரியாத காலகட்டம் 85. அப்போ முதல் நாள் மீட்டிங் நடந்தது. 2வது நாள் அரசாங்கத்தின் உதவியோட மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க நிப்பாட்டிட்டாங்க. சொன்னா அதான் ரொம்ப முக்கியம். சொன்னான், ஏயா மேடை போட்டுலாம் பிரசங்கம் பண்ணாத. எங்க ஊர்ல அன்னை தெரசான்னு ஒரு அம்மா இருக்கு. யார் சொல்ற? ஆர்எஸ்எஸ். அன்னை தெரசான்னு ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மா மாதிரி நீ ஊழிச்சியே வா, நான் உங்க கூட சேர்ந்து ஊழிச்சு. சும்மா மேடையில் எப்படி ஆடம்பரமாக பேசிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங் நடத்த போறாங்க. அன்னை தெரசா தான் அக்செப்ட் பண்ணாங்க. சந்திப்பின் நாளில் மக்கள் நம்மளை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை இவர் நல்ல ஊழியர், இவர் நல்ல ஊழியர். நம்ம வடலூர்ல அப்படி ஒன்று நடந்துச்சு. தென்னார்காடு மாவட்டத்தில் வடலூர்ல வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜோதியை பார்க்குறாரு. ஒரு தரிசனம் பார்த்துட்டு அப்படியே மாறிட்டார். ஹிந்து மதத்தை பயங்கரமா சாடினாரு. மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாதுன்னாரு. எல்லாரும் அந்த ஜோதி மயமான ஆத்மாட்ட தான் போகணுன்னாரு. என்ன ஜோதியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. வடலூர் வள்ளலார். அந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி ஒருத்தாங்க. அவன் பார்த்தா எல்லாரும் இவரை கடவுள் மாதிரி கும்பிடுறாங்களே, இவர் மனுஷன் தானே, இவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னு இடுப்புக்காக லோக்கல் கோர்ட்ல ஒரு கேஸை போட்டாங்க. இவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, துட்டு அடிச்சாரு, வைக்காரு, ஏதோ பண்ணி போட்டான். எந்த நாள் கேஸ் ஆயிட்டு இவருக்கு சர்க்குலர் இந்த சம்மன் சர்வ் பண்றாங்க. சம்மனை கொடுக்க வந்த டவாலி சொல்றான், ஐயா நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டாமா, ஜட்ஜ் ஐயா சொல்லி விட்டாரு, நீங்க பெரிய ஆளு, நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டாம், கையெழுத்து போட்டு வாங்கிக்கிடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு அப்படின்னு. சச்சா, அரசாங்க சட்டப்படி எனக்கு சம்மன் சர்வ் பண்ணீங்க, நான் அந்த குறிப்பிட்ட நாளில் கோர்ட்டுக்கு வந்துடுறேன்ட்டாரு. குறிப்பிட்ட நாளில் வடலூர் வள்ளலார் தான் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போல கோர்ட்டே எழுப்பி நிற்கும். ஜட்ஜி எழுப்புறாரு. ஜட்ஜி எழுப்பக்கூடாது, யாருக்கு தான் ஜட்ஜே எழுப்பி நிற்கிறாரு. எல்லாரும் வணக்கம் போடுறாங்க. இந்த கேஸ் போட்டாலாம் ரவுடி, அவனும் எழுப்பி நிற்கான் கோர்ட்டில். எல்லாரும் உட்கார்ந்த உடனே முதல்ல எதையுமே அவர்கிட்ட கேட்கல. முதல்ல அந்த ரவுடியை பார்த்து ஜட்ஜே கேட்கிறார், ஏய் இவர் தானே குற்றவாளின்னு கேஸ் போட்டிருக்க? ஆமாம். அவர் வரும்போது நீ எதுக்கு எழுப்பி நின்ன? யா எல்லாரும் எழுப்பி நின்னாங்க, நானும் எழுப்பி நின்னேன். கேஸ் முடிஞ்சது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, எல்லாரும் எழுப்பி நிற்கான், குற்றம் சாட்டணும்னு எழுப்பி நிற்க அப்படின்னா அந்த ஆள் குற்றமற்ற ஆள் தான். நம்மளை பற்றி இப்படி சொல்லணும், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அக்கிரமா நம்மளை என்ன விஷயத்துலாம் அக்கிரமக்காரன்னு சொல்லலாம். ஒன்று பொம்பளை விஷயத்துல சொல்றோம் ஊழியக்காரன், அடுத்த பைசா விஷயத்துல சொல்றோம், அடுத்த ஆடம்பரமா வாழ்றதுல சொல்றோம், அதுக்கடுத்து தேவ மகி நம்ம ஆட்கள் என்ன சொன்னா தேவ மகிமையை இவன் தனக்கு எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இதுல நம்ம யோகியம், இதுல நம்ம யோகியம். இது ஒண்ணுதான் புறஜாதிகள் அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்துல நாம நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நல் நடக்கை விரல், அதாவது விரல் நீட்டி குற்றம் சாட்டி கோர்ட்டில் போய் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு குற்றமற்றவனா வர்றதில்லை பெருசு. விரல் நீட்டி குற்றமே சொல்லக்கூடாது, அப்படி வாழணும். குற்றம் சாட்டப்படாத பரிசுத்தவான்களாய், அப்படிதான் பைபிள் போடும். நீ குற்றம் சாட்டப்படாதவனாது,
தீமோத்தேயுக்கு எழுதிட்டே இருக்கார், நீ வாலிப பையன், பெண்களோட நீ சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே பெண்கள் இருப்பாங்க, பிரச்சனைகள் வரும், நீ கற்புல முன்மாதிரியா இருந்துக்க, ரொம்ப கவனமாயிரு. திரும்ப 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 பவுல் தீமோத்தேயுக்கு அதை எழுதுறார். இப்போ கடைசியா ஒரு 5 நிமிடம் ஒரு முக்கியமான காரியத்துக்கு வரேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இது ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா பரிசுத்த ஆவியானவர் பூமி கொடுக்கப்பட்டார். அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருக்கார். நம்ம ஊழியக்காரங்கிறனால வரங்களோடு நமக்குள்ள வேலை செய்கிறார். எல்லாரோடையும் அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரோடையும் அவர் இருக்கார். சரி, ஆனால் இன்னைக்கு ஒரு கன்வென்ஷனை கற்பனை பண்ணிப்பார். கீபோர்டு இல்லாத, ட்ரம்ஸ் இல்லாத ஒரு பாடல் ஆராதனை, ஒரு துதி ஆராதனையை கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு கன்வென்ஷன் நடத்தணுமா? வாய்ப்பு. ஏன் இன்னைக்கு இவ்வளவு இசை ட்ரம்ஸ் எல்லாம் தேவைப்படுது? கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, முதல் கன்வென்ஷன் நம்முடைய காலங்களில் நமக்கு தெரிந்த வரலாறுல மூடி பிரசங்கியார் கன்வென்ஷன் நடத்துகிறார். அவருக்கு பாடல் பாட வராது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்போல்லாம் ரொம்ப கிடையாது. அப்போ இருக்கிற பாட்டு எல்லாமே பாமாலை பாட்டு மட்டும்தான். பாமாலை பாட்டை பாடினாங்க, ஆவியில் நிறைஞ்சாங்க, அந்நிய பாஷை பேசினார்கள், துள்ளி விழுந்தார்கள். இந்த பாட்டில் பாமாலை பாட்டு இருக்கும், ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கும். அந்த பாட்டு ஆர்கன் தான் வாசிக்கும். அது கூட இல்லாமல் தான் டிஎல் மூடி லண்டன்லையும் அமெரிக்காலையும் எழுப்புதல் கூட நடத்திட்டு இருக்காரு. அப்போ சாங்கி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் அவரோட சேர்றாரு. அப்போ சாங்கி சொல்றாரு, அண்ணே பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு 2 பாட்டு பாடினா நல்லா இருக்கும், ஜனங்கள் கொஞ்சம் பாடும்போது கொஞ்சம் ஒருமனப்படுவாங்க, அவங்க அப்படி ஒருமனப்பட்டு இருக்கும்போது நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னா வார்த்தை நல்லா போகும். சரிப்பா வானா, முதல் கன்வென்ஷனில் பாட்டுத்தாள் அடிக்க காசு இல்லை, 2 ஷில்லிங் இருக்கணும், 20 பைசா நமக்கு காசு. அந்த காலத்தில் 2 ஷில்லிங் வேணும். அந்த 2 ஷில்லிங் இல்லை. அதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தட்ட போய் ஒரு பணக்கார்ட்ட போய் சர்ச்சில் கேட்டாங்க, 2 ஷில்லிங் தாங்க, 4 நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே இந்த 2 ஷில்லிங்கும் உங்கள்கிட்ட தந்துடும், கடனாக கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒரு 4 பக்கத்தில் ஒரு பாட்டுத்தாள் அடிச்சிட்டாங்க. அடித்து பாட்டு நடக்கு பாருங்க. சாங்கி பாடுறாரு, கடைசி வரை மூடி பாடவே இல்லை, சாங்கி தான் கடைசி வரைக்கும் பாடுவார். அங்கே ஒன் மேன் ஷோலாம் கிடையாது, இவரே பாடுறது, இவரே மியூசிக் வாசிக்கிறது, இவரே எல்லாம் செய்யுது. ஆடினால் பாஸ்டர் தான், அப்படிலாம் இல்லை. அதுக்குள்ள ஆட்டை கொடுத்துருவாங்க, தலையிட மாட்டாங்க. 45 வருஷமா பில்லி கிரகம் முடிஞ்சு செஞ்சாங்க, ஒரு நாள் கூட அவர் ஆராதனை பாடல் பாடினது இல்லை. எல்லாமே இன்னொரு டீம் தான் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கடைசி வரைக்கும் பிரசங்கமே பண்ணல, பாடல் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டுக்காரன் பாதி வருஷத்துல ஊழியக்காரன் மாறி இருந்தான். சரி, சாங்கி பாடினார். ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டுக்கு பேப்பர் திருப்பணும். அட் அ டைம்ல அவ்வளவு பேரும் பேப்பர் திருப்பினாங்க. அந்த பேப்பர் திருப்புற சத்தம் கேட்கணும், அப்படி ஆவியில் நிறைஞ்சு பாடினார். சிபிஎம் முதல் சிபிஎம் தான் ஒத்த கொண்டு அடிச்சான். டம் டம் ஒரு தோல் கொட்டு, ஒரு கொட்டு செஞ்சு அந்த கொட்டு அடிச்சு பாடினார். கொஞ்சம் எழுப்புதலா ஃபீல் பண்ணாங்க, பாடினாங்க. அப்புறம் கொட்டு அடிச்சுன்னா அந்த கொட்டு மறுபடியும் எங்கள் வீடு சிஎஸ்சி போயிடுச்சு. சிஎஸ்சி முதல்ல ஆர்கன் தான், ஆர்கன் மட்டும் கீர்த்தனை பாமாலை மட்டும்தான் பாடுவாங்க. அவங்க இந்த சிஎஸ்சிக்காரன் கெட்டு போனது எல்லாமே இந்த இவங்களை பார்த்து கெடுத்து உடனே கொட்டு இங்கே உள்ளது. இவன் கொட்டிக்க ஆரம்பிச்சான். இவன் கொட்டிட்டு யாரு இந்த ரவுடி போய் தம்படிக்கும் சர்ச்சில் இருப்பான். இவன் அடிச்சான் கொட்டு, இந்த உள்ளூர் மேலே அடித்த மாதிரி அடித்து பாட்டு பாடினா அவங்க ஆவியில் இருந்து பாடினேன். இவன் எந்த ஆவியில் இருந்து பாடுறான்னு தெரியல. இவன் பாட ஆரம்பித்தான். நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தாங்க. இப்படியே இது வளர்ந்து வந்தது. ஹார்மோனிய பெட்டி வந்துச்சு. ஆர்கன் ஹார்மோனிய பெட்டியாச்சு. கீர்த்தனை பாடல் கன்வென்ஷன் பாடலாம் மாறிடாய மானேஸ்வரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், எல்லாம் சாரல் நரோஜி, நடராஜ முதலியார் அவங்க வந்தாங்க. அவங்க எல்லாமே சிபிஎம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, சிபிஎம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அது பாடினாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தது. கீர்த்தனையை வெறுக்க ஆரம்பித்தாங்க, பாமாலையே கெடுத்தே பேசுனாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டாயா, என்ன தமிழ்லேயே புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க, இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி சொல்லி, சரி நீங்கள் நல்லா பாடுங்கன்னு விட்டு அதில் விட்டால் தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கி. இதில் இந்த புகை போட்டு டான்ஸ் ஆடுறதுல வந்து நிற்க எல்லாமே எனக்கு தேவைப்படுது. நீங்கள் ஜான் ஜெபராஜோ அல்லது இந்த பெனி ஜோஷோ, ஜான் ஜெபராஜுங்கிறது தெரியாது, பெனி ஜோஷோ பற்றி எனக்கு சின்ன வயசுல தெரியும். பெனி ஜோஷோவும் அதே மாதிரி தான் டான்ஸில் ஆடுறேன். அது கொஞ்சம் சுத்தமான ஆட்கள்.
நல்ல ஆட்கள், லேடிஸ் மேட்டில் எல்லாம், இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் உள்ளே வந்துருச்சு சபைக்குள்ள. ஏன் சொல்லி பைபிளில் இல்லாத எதுவுமே என்ன செய்யாது, வெளியில் நடக்காது, எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எடுத்து வாசி பார்த்தா சிம்சோனுடைய வரலாறு. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்தில் முடிவு ஆனவை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்சோன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரால் பெயர் சொல்லப்பட்டவன், ஆவியில பிறந்தான், மாம்சத்தில் முடிச்சுட்டான். கடைசி என்ன நடந்தது உள்ள அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆண்டவர் சொன்னார், சிம்சோன் அப்பாட்டி அம்மாட்டின்னு சொன்னாரு, தலைமையில சிறைக்கக்கூடாது, தாடி சிறைக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும், செத்ததை தொடக்கூடாது, எல்லாம் கவனிச்சிட்டாங்க. செத்தது திராட்சை செடியில தோற்ற எதையுமே என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. திராட்சை பூ சாப்பிடக்கூடாது, திராட்சை இலையை சாப்பிடக்கூடாது, திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது, அதுலேருந்து வர ஜூஸை சாப்பிடக்கூடாது. எதுவும் திராட்சை செடியில் தோன்றுகிற எதையும் அவன் சாப்பிடக்கூடாது. என்ன செய்யறான், வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான், ஒரு ஊருக்கு போறான், ஒரு பெண்ணை கண்டான் திம்னாத்துல, அவளின் கருத்துக்கு இனியவளாக இருக்க, கண்களுக்கு அழகாக இருக்கிறாள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பா அம்மா வேண்டாம், நாங்கள் கேட்கல, நான் கர்த்தருடைய செயல் என்பதை தாய் தகப்பனுக்கு தெரியல, பொண்ணு பார்க்க போகிறாங்க. இப்போ நான் பைக்கு கார்லேயே போக முடியும், நடந்து தான் போகணும். ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறாங்க. ஒரு திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்தில் உள்ளே போகும்போது அப்பா அம்மாவை முன்னாடி அனுப்பிட்டு சற்றே வழி, தமிழ் பைபிள் ரொம்ப அழகாக அந்த இடத்துல மொழிபெயர்த்துட்டாங்க, சற்றே வழி விலகி தோட்டத்தில் போனான். ஒரு இயற்கைக்கு கூட போயிக்கலாம், தப்பு இல்லை, தனியாக போனது தப்பு இல்லை. உள்ளே போகிறான், நிஜ சிங்கம் வந்துருச்சு, ஆறு பழுத்து வந்துருச்சு. வந்த உறவிற்கு என்ன எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சாதாரண வாலிபன், சிங்கம் முன்னால வாயை பழுத்துட்டு வந்துருச்சு. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனுக்கு என்ன தோணுச்சு அதெல்லாம் ஒன்றும் போடலை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓகே அடிச்சா பாருங்க, சிங்கம் செத்து போச்சு. சின்ன செத்துருச்சு. வந்துட்டு அப்பா அம்மா கூட ஜாயின் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கணும், அப்பாட்டி அம்மாட்டி என்ன செஞ்சுருக்கணும், நல்ல காரியம் தானே, ஒன்றும் கெட்ட காரியம் இல்லையே. நம்மளாத அப்பாப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமாப்பா, இப்போ நான் தனியாக உங்களை வெளியில் போனேங்களாப்பா, ஆமாண்டா போன ஒரு சிங்கம் வந்துருச்சுப்பா, எழுச்சி தெரியல, திடீர்னு ஒரு வல்லமை எல்லாம் என்னன்னு தெரியல, ஓகே அடிச்சேன்ப்பா சிங்கம். இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை. பெற்ற தாய் தகப்பன்ட்ட நம்ம பிள்ளைகள் சொல்லாதது, நிறைய விஷயங்களை சொல்லாதது ஒரு பெரிய பின்னடைவு. கிறிஸ்தவம் சொல்ல சேங்கிட்ட போய் பொண்ணை பார்த்தாங்க, பூச்சாங்க, வந்துட்டாங்க. சில நாள் சென்ற பின்பு தாலி கிட்ட போகிறாங்க அதே பொண்ணு. இப்போ அதே வழியில் தான் போகணும். நீங்கள் பைபிளில் வாசிப்பீங்க, அழகாக இருக்கும். முன்பு தான் வழி விலகின இடத்துல கரெக்டாக சிம்சோன இடத்துல வழி விலகி போய் நான் அடித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். அடித்து போட்ட சிங்கம், செத்த சிங்கம் நல்லா அடிச்சு நாரிக்கிட்டு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே செத்து இருந்துச்சான். அது வாய்க்குள்ள தேன் கூடு வெட்டி இருந்துச்சான். இவைய கையை உள்ள விட்டு தேனை எடுத்தாவலாம், இவைகளும் சாப்பிட்டாலாம், வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்தவலாம். ஆனால் அந்த தேன் எங்கிருந்து வந்தது என்றாவது சொல்லவே இல்லை. முதல்லையே இவன் சொல்லியிருந்தா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, டே நீ அம்மா வயிற்றுல உருவாவதற்கு முன்னையே உன்னைய பற்றி கடவுளைகளை சொல்லிட்டாரா, நீ அடிச்சிய சிங்கம் செத்துருச்சுல, ஆமா நீ அரிய பெரிய காரியங்களை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த பெலிஸ்தர்களெல்லாம் நீ தான் கர்த்தருடைய பக்கத்தில் நின்று நீ விடுதலை வாங்கி தரணும், நீ பெரிய மனுஷன், நீ அரிய பெரிய காரியங்களை செய்வா எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ செத்தது கொன்னது சரி, ஆனால் இனிமே நீ அதை தொடக்கூடாது. நீங்கள் பைபிள் கூட படிச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மாட்ட சொன்ன இந்த விஷயத்த ஒரு நாள் கூட ஆண்டவர் சிம்சோன்கிட்ட டைரக்டாக பேசலை. சிம்சோனுடைய அப்பா அம்மாட்ட தான் சொல்லியிருக்காரு. இவன் சொல்லி இருந்திருக்கணும், அப்பா அம்மாட்ட சொல்லலை. தேன் எடுக்கிறான், சிங்கம் எங்கே செத்து கிடந்துச்சு, திராட்சை தோட்டத்தில். செத்ததை தொட்டானா நல்லா கழிச்சுவான், செத்ததை தொட்டான், தேனை எடுத்த சாப்பிட்டான். தேன் கூடு எங்கே கட்டியிருக்கு, திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் கிடக்கிற சிங்கத்தின் வாயில். அப்போ 90% தேன் எங்கேருந்து வந்திருக்கணும், திராட்சை பூவிலிருந்து தான் வந்திருக்கணும் மேக்சிமம். இவன் திராட்சை செடியில் தோடுற எதையுமே என்ன செய்யக்கூடாது. நம்ம சிம்சோன் கதையை தெளிலால் மடியில் போய் கொடுத்துட்டான், தெளிலால் மடியில் தெளிலாள்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டா. அது வந்து கடைசி ஃபைனல் ஸ்டேஜ். முதல்ல இவன் சறுக்குனது அப்பா அம்மாட்ட பேசலை. அப்பா அம்மாட்ட நடந்த விஷயத்தை, கல்லூரிக்கு போயிட்டு வா பிள்ளை வருது, சாயங்காலம் வந்தோடனே அம்மாவோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும், காலேஜுக்கு போயிட்டுதுன்னா பிள்ளை, அப்புறம் பிள்ளை ஏசப்படாது, பிள்ளைக்கு அம்மா அப்படி ஃப்ரெண்ட் ஆகணும். அங்கே நடந்ததெல்லாம் அந்த பிள்ளை சொல்லணும்.
அங்கே நடந்ததெல்லாம் சொல்லணும், பையன் அப்படி சொல்லணும், அப்படி இருக்கணும் அப்பா அம்மா, அப்படி இருக்க மாட்டாங்க எல்லா அப்பா அம்மா. அதுக்கு பதிலாக உங்களை எண்ணி வச்சுருக்கேன். பாஸ்டரமாக எதுக்கு? வெறும் மந்திரம் புரோகிதர் கல்யாணம் பண்ணி விடுறதுக்கும், பிள்ளை வயசு போகிற ஜோம் பண்ணுறதுக்கும், செத்தா கொண்டு போய் குடிக்கல கூட அடக்கம் பண்ணுறதுக்குமா பாஸ்டர் வேலை? சபையை நடத்துகிறவர்கள் நாங்கள். இந்த பிள்ளையை அப்பா அம்மாட சொல்ல முடியலன்னா ஓகிட்டேது வாய் திறக்கணும். நீ அவ்வளவு பரிசுத்தமான இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளும் பாஸ்டர் மாட்ட பேசணும், ஆம்பளை பையன் பாஸ்டர்கிட்ட பேசணும். இதையுமே மாற்றிருந்தார். வீட்டிலேயே மாறிதான் நடக்கும். பொம்பளை பிள்ளைகள் பூரா அப்பா மடியில் ஒன்று விளையாடு, அப்பாட்ட பேசுறது, அப்பாட்ட அப்பாவும் அவா கேட்டா கொடுத்துருக்காரு. இந்த பொம்பளை ஆம்பளை பிள்ளைகளை பூரா அம்மா முந்தானையே பிடிச்சிட்டு இருக்கான். அப்பாட்ட பேசவே மாட்டாங்க உட்காந்து. ஏன்னா அப்பாட்ட போய் சொல்லணுங்க, அம்மா சொன்னா கூட பெருசு பிளேடு போட்டதுன்னா 1947 ஆரம்பிச்சிருப்பா, பெருசுட்டு விட்டுறாதப்பாங்க. அம்மாட்டே சொல்லிட்டு அங்கேயே ஃபீஸு காசெல்லாம் வாங்கிட்டு அந்தால ஓடிடும். அங்கே மாறி நடக்கிற மாதிரி இங்கே சபைக்குள்ளேயும் மாறி நடக்கும். இல்லை, பையன் தான் அப்பாட்ட உட்காந்து பேச, பொம்பளை பிள்ளைய அம்மாட்ட உட்காந்து பேச. இது திருமறை காட்டுகிற சத்தியம். இதாயிடுச்சு பாருங்க. வெறும் கையால சிங்கத்தை அடிச்சு கொண்டானா அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளவர். இப்போ என்ன பண்ணானா, 1000 பெரிஸ்தர்கள் அவனை சூழ்ந்த உடனே பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்தான். தமிழ் பேப்பர் எவ்வளோ அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க பாருங்க. கழுதை தாடை எலும்பு எடுத்தான்னு கூட போடல, பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்தான்னு என்ன அர்த்தம்? அப்பதான் செத்து இருக்கு. ஈர காயில செத்ததை நான் தொடக்கூடாது, தொட்டான். வல்லமை குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. ஆரம்பத்தில் தப்பே செய்யாமல் இருக்கும்போது வெறும் கையால் அடித்தாலே சாவும் சிங்கம். இப்போ அவனுக்கு வேறு ஒரு ஆயுதம் தேவை. ஆரம்பத்தில் சும்மா ஜெபம் பண்ணாலே மக்கள் ஆவியில் நினைச்சாங்க. இன்னைக்கு மியூசிக்கோட ஜெபம் பண்ணா தான் ஆவியில் நிறையலாம். எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், நம்மகிட்ட அசுத்தம் வந்துருச்சு. இல்லை ஒன்றுமே இல்லாமல் மக்களை ஏன் அபிஷேகத்துக்குள்ள நம்ம நடத்த முடியல? ஏன் சைட் சப்போர்ட் நமக்கு பக்கவாத்தியங்கள் நமக்கு ஏன் தேவைப்படுது? நம்ம சரியில்லை. சிம்சோனுக்கு பச்சை கழுதை தாடையில் வந்துச்சு, அதை எடுத்து அடிச்சான். வல்லமை நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா, டைம் ஓடிச்சு, பார்த்துட்டே வந்தீங்கன்னா இன்னுமே அவன் வல்லமை அப்படி குறைஞ்சி 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 கடைசி வெளியிலால் மடியில் போய் அப்பவும் அவன் திரும்ப திரும்ப கேட்க. சிம்சோனுக்கு ஒரு வீக்னஸ். சிம்சோனுக்கு கடவுள் சொல்லி பிறந்தவன், அவனுக்கு ஒரு வீக்னஸ். என்ன வீக்னஸ் இருந்துச்சு? பெண்கள் அலட்டிக்கிட்டே இருந்தால் உண்மையை கக்கிடுவான். ஒரு அலையில முதல்ல திம்னாத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்தானா, அந்த ஊர் வாலிபர்களுக்கு ஒரு விடுகதை போட்டானா, அந்த விடுகதை அவங்க விடுவிக்க முடியலையா, அவங்க இந்த பிள்ளையை நெருக்கிட்டாங்களா, ஏய் நீ கேட்டு சொல்லு, கேட்டு சொல்லலாம், உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் தீ வச்சு எரிச்சிருவான்ட்டான். உடனே அவன் என்ன பண்றா, சிம்சன் அலட்டுறான், ஏய் சொல்லியா சொல்லியா விடுதலை சொல்லி, ஏன் பொண்டாட்டி ஏன்ட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னா, இவன் இல்லை இல்லைன்னு மறுத்து பார்த்தான். அது பைபிளை போடுது, அவள் தினந்தோறும் அவனை அலட்டி கொண்டிருந்தபடினால் அவன் இந்த வெப்ராணம் தாங்க முடியாம ஓப்பன் பண்ணிட்டான். இவன் ஓப்பன் பண்ணோடனே அவன் அங்கே போய் சொல்லிட்டா. அவங்க இவன் விடுதலையே விடுவிச்சுட்டாங்க. விடுவிச்ச உடனே சொன்னா, என் கிடாரியை பிடிச்சிருக்கீங்க நீங்க, அவளை பிடிச்சி நெருக்கிறதுனால நீங்க ஏன்ட்ட உண்மையை வாங்கிட்டீங்க. அப்பவுமே சிம்சோன் அலர்ட் ஆகிடும். சிம்சோன் ஒரு பாஸ்டர் தானே, அப்படி எடுத்து பாருங்க. கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தானே, பாஸ்டர் தானே. அப்போ அந்த பாஸ்டர் அவருக்கு உனக்கு ஒரு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தில் காமிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ மாதிரி அவன் அலர்ட் ஆகிக்க வேண்டாம். யாருக்கு தாங்க வீக்னஸ் இல்லை? ஆம்பிரகாம்கிட்ட வீக்னஸ் இல்லையா? நீங்கள் நிறைய தேவை பரிசுத்தவான்கள் வீக்னஸோட தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வீக்னஸ் உன்ட்ட இருக்குன்னு கர்த்தர் ஏதாவது ஒரு செயல் மூலமாக காட்டணும்னே அவங்க அலர்ட் ஆகி சரியாகி நிறுத்துவாங்க. ஒரு அலையில சொல்லுவாங்க. அப்படி அலர்ட் ஆகாதவங்க பூரா நரகத்துக்கு போயிட்டு. அதில் ஒருத்தர் சிம்சோன். சிம்சோன்ட்ட தெளிவாக கர்த்தர் சொல்லிய ஓட்ட ஒரு வீக்னஸ் இல்லை. பொம்பளை அலர்ட்னா சொல்லிடுது. லாஸ்ட்டாக தெளிவாக மடியில் கிடக்கான். அவன் அலட்டிக்கிட்டே இருக்கா, அவன் பலம் எதில் வந்தது, அவன் பலம் எதில் வந்ததுன்னு அவன் ஒன்று ஒன்றா சொல்கிறான். எனக்கு 10 சடை போடு, அதை ஒரு ஆணி அடிச்சு அடித்து வச்சேன்னா என் பலம்லாம் போயிருன்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவன் போய் அதை அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான். அந்த பிரபுக்கள் அவன் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல, அத்துக்கிட்டு ஓடிட்டான். அப்போ இத்தனை தடவை ட்ரையல் நடக்கும். அப்போ தான் அவன் யோசிக்க வேண்டாமா, உங்கள்கிட்ட ரகசியத்தை கொடுத்துடுறாங்க, கொடுத்தோன்னா நம்ம கொண்டுருவாங்க. எப்போதுமே பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க மனுஷங்க தானே, எல்லாருக்கும் இருக்கிற வீக்னஸ் அவங்களுக்கு சில வீக்னஸ் இருக்கிறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். அப்படி வீக்னஸ் இருக்குதுன்னா
சொன்னா அதை ஆண்டவர் நம்முடைய ஊழிய அனுபவத்துல வெளிப்படுத்தி காட்டுவார். அலர்ட், கவனம், நீ இந்த விஷயத்துல வீக்கா இருக்க, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை தான், நீ விழுந்துருவ, கவனமா இருந்துக்கையா சொல்றாரு. நம்ம அதுல கவனமா இருந்து தப்பிச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் தப்பிச்சிடலாம். ஒரு அலையிலே சொல்றாங்க, அதுல கவலையினமா விழுந்துட்டோம்னா அப்புறம் எந்திக்க முடியாது. சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே கண்ணில் முடிக்கலங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, என்கிட்ட என்ன வீக்னஸ், நான் எதுக்கு பயப்படுறேன், என் ஊழியத்தை வளர்க்க என்னெல்லாமோ ஐடியா வச்சிருந்தேன், அது எல்லாமே நீங்க கொடுத்ததுதானா அல்லது மற்ற மனுஷர்கள் மூலமாய் நான் கற்றுக்கொண்டதா ஆண்டவரே, நான் எந்த ட்ராக்ல ஓடணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஒரு நாள் ஜெபராஜன் வீட்டில் உட்காந்து நான் பேசி கொண்டிருந்தேன். சாட்சியா சொல்றாங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு. ஆனால் அன்றைக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அதிசயமான ஒரு காட்சி நான் பார்த்தேன். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடினார், எங்களை நிரப்பினார். ஜெபராஜனை பக்கத்தில் நின்று ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்து. பக்கத்தில் வந்து நிற்கிறார், நான் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னாரு. நான் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னு சொல்லி தெளிவாய் ஆண்டவர் என்னை உணர்த்தினார். இந்த வார்த்தை வந்த உடனே இந்த ஜெபத்திலேயே என் ஆவியிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், இவருடைய தாசன், நான் இதற்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவர். அதுக்கு பிறகுதான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், பத்திரிக்கை நடத்துங்கன்னு கேட்கிறேன். முதல் பத்திரிகையை நான் தாரேன்னு சொல்றேன். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நீ கடவுள்கிட்ட கேட்டு செய்யுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 7 காரியங்களை பார்த்தோம். 8ஆவதா பேதுரு 2:12, 1 பேதுரு 2:12 பார்த்தோம். 9ஆவதா ஆவிக்குரிய வல்லமை குறைஞ்சிருக்கு. நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. வேண்டாம், தனிமையில முழங்கால போய் நில்லுங்க. தேவன் உங்களை திரும்ப 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 நிரப்பும் வரைக்கும் ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, நிரம்பிக்கொண்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பீட்பீட்ல நீங்க வந்து நில்லுங்க. உங்களை பார்த்த மாத்திரத்திலே மக்கள் ஆவியிலே நிரம்புவார்கள். நீங்க பேச ஆரம்பித்தாலே அந்நிய பாஷையிலே நிரம்புவார்கள். பேதுரு பேசினான், கொர்நேலிய வீட்டில் மக்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். இந்த வல்லமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்குள்ள நடக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். நான் வெளியில யார்ட்டையும் சொல்லல, இப்போ அந்த வீக்னஸ் எனக்கு தெரியும். ஆண்டவரே, அதுல இருந்து என்னை தப்பித்துக் கொள்ள என்னை தூக்கி எழுந்தப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. எல்லா வலதுகளை உயர்த்தி ஆண்டவரை எங்கள் அழைப்பு விட்டு நாங்கள் பேசி மாறிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். எல்லா வலதுகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் அழைப்பில் கடைசி வரை உறுதியாக இருக்க நாங்கள் அழைப்பு விட்டு திசை மாறிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அமைதியாக இருக்காதீங்க, ஆவியானவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அழைப்பு முக்கியம். நாங்கள் ஒரு காலம் இடறிவிடக்கூடாதப்பா. நாங்கள் ஜீவ கிரீடத்தை அடையும் வரைக்கும்
அழைப்பிலே தொடர்ந்து ஓடுங்கள். ஒவ்வொருவரும் கிருபை தருவீராகப்பா. அது பணமோ பதவியோ எந்த விதமான உலக காரியங்களோ ஒருபோதும் இடறிவிடாதபடி கர்த்தர்களை காத்துக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரை நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னை அழைத்த நான் உன்னை கரம்பிடித்து நடத்துவேன். நீ இடறி போவதில்லை, நான் உன்னை இடறி போக விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஊழியம், பெரிய கூட்டம், நிறைய பணம் இருந்தாதான் ஊழியம் இல்ல. கர்த்தர் நம்ம எந்த அழைப்புல வச்சிருக்கிறாரோ அது சின்ன ஊழியமாக உண்மையா செய்தால்